Hello, everyone. This is Joshua from Oxford College. So, we warmly welcome you all to this free seminar of Oxford College. This seminar is all about our online program English Marathon. அதாவது இன்று எங்களுடைய இந்த இலவச கருத்தரங்குக்கு ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லாரையும் உங்களுடைய கல்லூரி சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைய இந்த இலவச கருத்தரங்கானது எங்களுடைய மிகவும் ஒரு வெற்றிகரமான ப்ரோக்ராமான இங்கிலீஷ் மேரதன், அதாவது டிப்ளமா இன் இங்கிலீஷ் என்ற அந்த ப்ரோக்ராம் சம்பந்தமான ஒரு இலவச கருத்தரங்குல நீங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ ஜாயின் பண்ண எல்லாரையும் எங்களுடைய கல்லூரி சார்பாக நான் வரவேற்கிறேன். ஸோ இன்றைய ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் அதாவது இந்த இலவச கருத்தரங்க எங்களுடைய இந்த இங்கிலீஷ் மேரத்தன் என்று சொல்லப்படுற எங்களுடைய ப்ரோக்ராம் எந்த அளவுக்கு இலங்கை பூராகவும் வெற்றிகரமாக கிட்டத்தட்ட ஒரு 20,000-30,000க்கு மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கின அந்த பெருமையோட இன்றைக்கு வரைக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகி கொண்டிருக்கிற ஒரு ப்ரோக்ராமா இருக்கு. ஸோ அது சம்பந்தமான உங்களுக்கு பல கிளாரிபிகேஷன்ஸ், அதாவது டவுட்ஸ் இருந்திருக்கலாம், அல்ல சம்பந்தமான சில மேலதிக தகவல்கள் உங்களுக்கு தெரிய வேண்டி இருக்கலாம். அதுக்காக தான் இந்த செமினாரை நாங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அதே நேரத்துல இந்த செமினார்ல எங்களுடைய கிளாஸ் எப்படி நடக்குதுன்ற சிங்கிள் டெமோ ஒன்றையும் இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த லைவா நான் காட்ட போறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஒரு கிளியர் பிக்சர் ஒன்று எடுக்கலும் எப்படி இந்த செமினார் நாங்க, அதாவது எங்களுடைய ப்ரோக்ராம நாங்க எப்படி லைவா செய்யறோம், எந்த அளவுக்கு இது மாணவர்களுக்கு பிரயோசனமா இருக்குன்றத நீங்க இன்றைக்கு இந்த இலவச கருத்தரங்கினூடாக உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கு. ஸோ அதுல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த செமினார் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு 1 ஹவர்ல இருந்து 1.5 ஹவருக்குள்ளதான் நடக்க போகுது. ஸோ இந்த 1.5 ஹவர் உங்களோட எண்ணத்துல, உங்களோட தாட்ஸ்ல ஒரு சேஞ்சை கொண்டு வரலாம். அல்லது இது நீங்க ஒரு 10ல ஒரு 11வது ப்ரோக்ராம் நினைக்கிற ஒரு ஆளுன்னா நிச்சயமாக இந்த அந்த 1.5 ஹவருக்குள்ள உங்களோட தாட்ஸ்ல இந்த இங்கிலீஷ் ப்ரோக்ராம் சம்பந்தமாக அல்லது இங்கிலீஷ் லேர்னிங் சம்பந்தமாக உங்களோட எண்ணத்துல உங்களுக்கு அடிப்படையாக இருக்கிற எண்ணத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஒரு விஷயமாக இருக்கும்ன்றத நான் உங்களுக்கு உறுதியா சொல்லுவேன். ஸோ அதனால தயவு செய்து இந்த 1 ஹவரும் எங்களோட இந்த செமினார் தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் நீங்க இதுல இணைஞ்சிருக்கும்படியாக நாங்க கேட்டுக்கொள்றோம். அப்ப ஆக்ஸ்போர்ட் காலேஜ் என்று சொல்றது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஆக்ஸ்போர்ட் காலேஜ் தன்னுடைய இந்த கிட்டத்தட்ட 5 வருட கால இந்த பணிக்கு பிறகு இந்த ஆக்ஸ்போர்ட் காலேஜ் இங்கிலீஷ் மேரத்தன் என்ற பேரினூடாக நாங்க இப்ப எங்களோட ப்ரோக்ராம் நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டிருக்கோம். காரணம், இலங்கையில கிட்டத்தட்ட 48க்கு அதிகமான, கிட்டத்தட்ட 48 ஆக்ஸ்போர்ட் காலேஜ் என்ற பெயர்ல இலங்கையில நிறைய கல்லூரிகள், இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ், கேம்பஸ் காலேஜஸ் நிறைய கல்லூரிகள் ரன் ஆகி கொண்டிருக்கு. ஸோ அதுல இருந்து நாங்க எங்களை வேறுபடுத்துறதுக்காக ஆக்ஸ்போர்ட் காலேஜ் இங்கிலீஷ் மேரத்தன் என்ற பெயரோட தான் நாங்க எங்களுடைய ப்ரோக்ராம்ஸ், எங்களுடைய மற்ற செயற்பாடுகள் எல்லாத்தையுமே நாங்க அறிமுகப்படுத்தி கொண்டு வரோம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எங்களுடைய கல்லூரியானது இலங்கை அரசாங்கத்துக்குள்ள பார்லிமெண்ட்டுக்குள்ள பதிவு செய்யப்பட்ட, ஒபிஷியலா உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு கல்லூரியா இருக்கு. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 17,000ல இருந்து 20,000க்கு மேற்பட்ட மாணவர்களை நாங்க டிப்ளமா ஹோல்டர்ஸ் அவங்களுடைய கல்லூரி உருவாக்கி இருக்கு. எங்களுடைய ப்ரோக்ராமானது இந்த ஆக்ஸ்போர்ட் கல்லூரி என்றது இலங்கையில மாத்திரமல்ல, வெளிநாட்டுல கூட அதனுடைய கிளைய ஸ்தாபித்திருக்கோம். அதாவது பாகிஸ்தான் மற்ற நாடுகள்லையும் நாங்க எங்களோட ப்ரோக்ராம்ஸ், எங்களுடைய கல்லூரியை நாங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். அதே நேரத்துல இலங்கையில முதலாவது ஒரு பிசிக்கல் சென்டரை நாங்க மட்டக்களப்பு நகர்ல ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப நாங்க எப்படி ஆன்லைன்ல படிக்கிறோமோ அது போல எங்களுடைய கேம்பஸுக்கு லைவா அந்த கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணி வகுப்பறையில இருந்து படிப்பிக்க ஏர் கண்டிஷன், அது மாத்திரமல்ல ஒரு மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸோட ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் விதத்துல அந்த கிளாஸ் ரூம் நாங்க வடிவமைச்சிருக்கோம். ஸோ மட்டக்களப்பு நகரில் எங்களுடைய முதலாவது பிசிக்கல் சென்டர் நாங்க ஆரம்பிச்சு அங்கேயும் வெற்றிகரமான வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கு. அதோட சேர்த்து எங்கள்ட்ட இங்கிலீஷ் ப்ரோக்ராம் இல்லாம இலங்கையில் இருக்கிற முக்கியமான லாங்குவேஜஸையும் நாங்க சர்டிபிகேட் ப்ரோக்ராம்ஸ், டிப்ளமா மூலமாக நாங்க மாணவர்களுக்கு வழங்கி கொண்டு வரோம். ஸோ எங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாமே பார்த்தோம்னா, இதுல நிறைய பேர் எங்களுடைய பற்றி தெரிஞ்சிருக்கலாம். சிலாக்கள் ஆக்ஸ்போர்ட் கல்லூரிக்கு இது புதுசா நீங்க ஒரு ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ற ஒரு ஆளா இருக்கலாம், அல்லது ஆக்ஸ்போர்ட் கல்லூரி சம்பந்தமாக எந்தவித ஐடியாவுமே இல்லாத ஒரு ஆளா கூட இருக்கலாம். ஸோ அதுக்காக நான் திரும்ப சொல்றது உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே மாணவர்களுடைய பேசிக் நீட்ஸ், அதாவது அவங்களுடைய அடிப்படை கல்வி சார்ந்த அவருடைய அடிப்படை தேவைகளை மையமா வச்சுதான் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே நாங்க டிசைன் பண்ணிருக்கோம். அது நாங்க டிசைன் பண்ணதில்லை, எக்ஸ்பர்ட் மூலம், நிபுணர்கள் மூலம், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் CFR அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற அடிப்படையில் நாங்க எங்களோட
ப்ரோக்ராமை செஞ்சு கொண்டு வரோம். எங்களுடைய ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா 24 மணித்தியால் ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்குது. அதாவது நீங்க எங்களோட ஜாயின் பண்றதுல இருந்து இந்த ப்ரோக்ராமை முடிச்சு நீங்க எங்களுடைய சர்டிபிகேட் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு 24 ஹவர்ஸ் ஆக்சஸ் உங்களுடைய அசிஸ்டன்ஸும் உங்களோட கிடைக்கும். அதே நேரத்துல இது எல்லாருமே வந்து உங்களுக்கு இலகுவான முறையில நாங்க இந்த ப்ரோக்ராமை வடிவமைச்சிருக்கோம். அதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏண்டா நாங்க வந்து கல்வி என்றதை வந்து உங்களுக்கு எங்களோட மாணவர்களுக்கு தேவைக்கும் அவங்க இலகுவாக அணுகிறதுக்கு மேற்ற முறையில தான் எங்களுடைய ப்ரோக்ராம்ஸும் நாங்க கிளாஸ் செய்யற விதங்களும் எங்களுடைய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து அதுக்கேற்ற முறையில தான் அமைஞ்சிருக்கு. இதை விட ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா எந்த கல்லூரியும் செய்யாதது இந்த எங்களுடைய இந்த ஆக்ஸ்போர்ட் கல்லூரியில இணைஞ்சி ஒரு கற்கை நெறிய வெற்றிகரமா நிறைவு செய்யற மாணவர் அவங்களோட லைஃப் லாங் அதாவது வாழ்நாள் பூராகவும் இலவசமாக எங்கள் ஆக்ஸ்போர்ட் கல்லூரியோட கற்க முடியும். அது அவங்க அந்த ப்ரோக்ராமை வெற்றிகரமா முடிச்ச பிறகு அவங்களுக்கு தொடர்ச்சியாக லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த ஆக்ஸ்போர்ட் கல்லூரியிலே நாங்க இலவசமாக வழங்கி கொண்டிருக்கோம். ஸோ இப்படியான நிறைய ஆஃபர்ஸோடையும் பெனிஃபிட்ஸோடையும் இந்த ஆக்ஸ்போர்ட் கல்லூரி தன்னுடைய ப்ரோக்ராம்ஸை வந்து இலங்கையில் ஒரு வெற்றிகரமான நிலைக்கு நாங்க கொண்டு போய் கொண்டிருக்கோம். ஸோ அது சம்பந்தமான உங்களுக்கு ஒரு ப்ரீஃபிங் தந்து அதோட சேர்த்து உங்களோட லெசன்ஸ் எல்லாம் இப்படி போகுதுன்றதையும் இன்றைக்கு நான் உங்களோட பேச விரும்புறேன். ஸோ ஆக்ஸ்போர்ட் கல்லூரின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இலங்கையில இருக்கிற ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அதாவது அரச பல்கலைக்கழகங்களைப் போலவே இலங்கை அரசாங்கத்தினால் இடிபி என்று சொல்லப்படுற இலங்கை டெவலப்மெண்ட் போர்டு அந்த போர்டு இருக்குல்லங்க அங்க ஒரு நம்பத்தகுந்த ஒரு கல்லூரியாக நாங்க இணைக்கப்பட்டிருக்கோம். ஸோ நீங்க இது இந்த ஸ்கிரீன்ல தெரியுறது அந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய இடிபி என்று சொல்லப்படுற வெப்சைட்ல பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதெனியா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெயவர்தனபுர, ஸ்லேட், ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அதோட சேர்த்து எங்களோட ஆக்ஸ்போர்ட் கல்லூரியோட பிராண்டையும் வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூட் பை இடிபி அதாவது இலங்கை அரசாங்க அபிவிருத்தி சபைக்கு ஒரு நம்பத்தகுந்த ஒரு கல்லூரியாக அவங்கள வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. அதே நேரத்துல எங்களுடைய மாணவர்களுக்காக UKIE என்று அதாவது வெளிநாட்டுக்கு போய் எங்கள்ட்ட IELTS செஞ்சு வெளிநாடு போற மாணவர்களுக்காக UKIEC என்ற யூகேல இருக்கிற இங்கிலாந்துல இருக்கிற ஒரு நிறுவனத்தோட நீங்க பார்ட்னர்ஷிப்ல இணைஞ்சிருக்கோம். அதாவது IELTS முடிச்சு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கோ அல்லது வேலைக்கு இங்கிலாந்துக்கு போறவங்களுக்கு இந்த நிறுவனத்தினூடாக மிகவும் இலகுவாகவும் குறைந்த நேரத்திலையும் வெளிநாடுக்கு போகக்கூடிய அந்த வசதிகளை உங்களுடைய கல்லூரி செஞ்சு கொண்டிருக்கு. இந்த கன்சல்டன்ட் அதாவது இந்த நிறுவனம் வந்து யூகேலே இருக்கு. இலங்கைக்குரிய நிறுவனம் இல்லை, அது யூகேக்குரிய நிறுவனம். அங்கிருந்து தான் எங்களுடைய மாணவர்களுக்கான அட்வைஸ் அது மாத்திரமில்ல அவங்க இந்த வெளியில போறதுக்கான செயற்பாடுகள் ப்ராசஸ் எல்லாமே வந்து வெளிநாட்டுல இருந்து அவங்களுக்கு செய்யறதாக மிகவும் இலகுவாகவும் விரைவாகவும் போகக்கூடிய நிலையில எங்களோட மாணவர்கள் இருக்கிறாங்க. ஸோ இது சம்பந்தமாக நீங்க எங்களுடைய கல்லூரி ஆக்ஸ்போர்ட் காலேஜ் சம்பந்தமாக நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள விரும்பினா அதாவது உங்களுடைய கல்லூரி செயற்பாடுகள், கல்லூரி எப்படி இயங்குறது, கல்லூரியினுடைய நடைமுறைகள் என்னன்ற பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சு கொள்ள விரும்பினீங்கன்னா எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜுக்கு போங்க. அதாவது ஆக்ஸ்போர்ட் கல்லூரி என்றது வந்து ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் மரதன் என்றது வந்து தமிழ் பேசுற மக்களுக்காகவும், லிங்குவா ஃப்ராங்கான்றது வந்து சிங்களம் பேசுற மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அது எங்களோட ஃபேஸ்புக்ல நீங்க எங்களுடைய செயற்பாடுகளை அறிந்து கொள்ளலாம். அதே நேரத்துல எங்களுடைய லெசன்ஸை பற்றி நீங்க தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த லெசன்ஸ்ல எல்லா லெசன்ஸையுமே நாங்க எங்களுடைய ஆக்ஸ்போர்ட் கல்லூரியினுடைய லிங்கா ஃப்ராங்கோட ஒஃபிஷியலான எங்களுடைய யூடியூப் சேனல்ல நாங்க வந்து எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த டைம்லயும் உங்களுக்கு அதை போய் பார்க்கக்கூடிய மாதிரி அமைந்திருக்கும். ஸோ உங்களுடைய பலதரப்பட்ட செயற்பாடுகளையும் உங்களுடைய சாம்பிள் லெசன்ஸ் எல்லாமே இந்த சேனல்ஸ்ல நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவையான நேரத்துல இதைகளை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் எங்களுடைய மாணவர்கள் அதாவது எங்கள்கிட்ட படிச்சு இந்த சக்சஸ்ஃபுல்லா இந்த டிப்ளமா இன் இங்கிலீஷ் ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ண மாணவர்கள் அவங்க எங்களுக்கு தர ஃபீட்பேக் அதாவது அவங்க இருக்கிற அந்த வாட்ஸ்அப் குரூப்லயோ அல்லது பர்சனலாவோ உங்களுக்கு அனுப்புற ஃபீட்பேக் தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு அந்த ப்ரோக்ராம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, அதே நேரத்துல இந்த ப்ரோக்ராமின் மூலமாக அவங்களுக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைச்சது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கிடைச்சதுன்றதையும் வந்து எங்களோட அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முதல் நீங்க பார்த்த அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவிலையும் கடைசியா பேசின 3 மாணவர்களும் எந்த அளவுக்கு அந்த இங்கிலீஷ்ல பேசுறாங்க, எவ்வளவு அவங்களுக்கு அது பெனிஃபிஷியலா இருந்ததுன்றது நீங்க கண்ணால பார்க்கக்கூடியதா இருந்தது.
அதே போல இந்த மாணவர்கள் போட்ட இந்த ரிட்டன் ஃபீட்பேக்கையும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா பேசிக்ல இவங்கெல்லாம் நிறைய மாணவர்கள் வந்து அடிப்படை ஆங்கில அறிவில இருந்து வந்தவங்க, அடிப்படையில இருந்து கற்றுக்கொண்டு வந்தவங்க. சோ அடிப்படையில இருந்து கற்றுக்கொண்டு வந்ததுல அவங்க இந்த ப்ரோக்ராம்ல டீச்சர் சொல்ற வேலையை சரியா செஞ்சு எந்த கிளாஸுமே மிஸ் பண்ணாம அந்த ஸ்போக்கன் ஆக்டிவிட்டிஸ், ஹோம்ஒர்க், அந்த ரீடிங் பிராக்டிஸ், லிசனிங் பிராக்டிஸ் நாங்க அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆப் கொண்டு புதுசா நாங்க பிராக்டிஸுக்கு கொடுக்குறோம். அந்த எல்லாத்தையுமே சரியான முறையில பிராக்டிஸ் பண்ணி அதுக்குரிய அந்த அந்த பெனிஃபிட்ஸ் அடைஞ்சவங்க தான் இப்படியான இந்த ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு தந்திருக்காங்க. ஸோ அவங்க எந்த நாளுமே யாரெல்லாம் கிளாஸை ரெகுலரா அட்டென்ட் பண்ணி அந்த வேலையை ரெகுலரா செஞ்சு அந்த லேர்னிங்ல இன்ட்ரெஸ்டோட இருந்தவங்க மாத்திரம் நிச்சயமாக இந்த இங்கிலீஷ்ல உங்களுக்கு நீங்க நினைச்சதுக்கு மேலாக உங்களால சரியான முறையில அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க எந்த டார்கெட்டை நினைச்சு வாரீங்களோ அந்த டார்கெட் உங்களுக்கு அச்சீவ் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. சோ சொல்லப்போனா உங்கள்ட்ட இருக்கிற லெக்சர்ஸ், அதாவது உங்களுக்கு படிப்பிக்கிற ஆசிரியர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாருமே 7ல இருந்து 10 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் மிக்க, அதாவது குவாலிஃபைட் லெக்சரர்ஸ் தான் உங்களுக்கு படிப்பிக்கிறாங்க. அதுல நிறைய லெக்சரர்ஸ் இலங்கை அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழகத்துல விரிவுரையாளர்களா இருக்கிறாங்க. சிலர் வந்து டெஃபல், டெசல் குவாலிஃபைட் லெக்சரர்ஸ், இங்கிலீஷ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாருமே வந்து எங்களுடைய ஆசிரியர்கள், எங்களுடைய விரிவுரையாளர்கள் எல்லாருமே ஆங்கிலம் பேசுறதுக்கு பயிற்சி வைப்பதுல தேர்ச்சி பெற்றவர்களா தான் இருக்காங்க. சோ அவங்கள எங்களுக்கு வெளிநாட்டுல இருந்தும் நிறைய லெக்சரர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டுல அதாவது எங்களுடைய இந்த உங்களுக்கு படிப்பிக்கிறதுல நிறைய லெக்சரர்ஸ் வந்து வெளிநாட்டுல துபாய், இந்தியா போன்ற நாட்டுல இருந்து படிப்பிக்கிற லெக்சர்ஸும் எங்களோட இணைஞ்சிருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கு இந்த இலவச கருத்தரங்குல எங்களுடைய இன்னொரு லெக்சரர் இணைஞ்சிருக்காங்க. சோ அவங்க துபாயில இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில அவங்க இங்கிலீஷ் இன்ஸ்ட்ரக்டரா இருக்காங்க, இங்கிலீஷ் லெக்சரரா இருக்காங்க. சோ அவங்களும் இந்த இங்கிலீஷ் மேரதன் டிப்ளமா இன் இங்கிலீஷ் என்ற ப்ரோக்ராம்ல கிளாஸுக்கு டீச் பண்றாங்க. சோ அவங்க பார்த்த விஷயங்கள் அல்லது அவங்க இந்த மாணவர்கள் மூலமாக அல்லது எங்கள்கிட்ட இருக்கிற யூனிக்னஸ் என்ன அல்லது இந்த ப்ரோக்ராமுடைய முக்கியமான ஒரு மையப்பொருள் என்ன என்றதை எங்களோட இப்போ ஷேர் பண்ண போறாங்க. ஸோ வி வார்ம்லி வெல்கம் ஒன் ஆஃப் த சீனியர் லெக்சரர்ஸ், மிஸ் டெபோரா எஸ்தர். Good evening, guys. Thank you, sir. Thank you for the opportunity. Okay, good evening, everyone. First of all, Oxford College, first of all, I'm thankful for the Oxford College. நானும் இந்த ஆக்ஸ்போர்ட் காலேஜ்ல ஒரு சீனியர் லெக்சரர் அண்ட் ஆக்ஸ்போர்ட் காலேஜ் பத்தி சொல்லணுமா இருந்தா ஐ ஹாவ் டன் மோர் தென் 20 கிளாஸஸ், 20 பெஜஸ் செஞ்சிருக்கேன். அந்த 20 பெஜஸ்லயுமே ஆக்ஸ்போர்ட் காலேஜ் எங்களோட லெசன்ஸ் பிளான் அண்ட் எங்களோட டீச்சிங் மெத்தட், எங்களோட காலேஜ்ல இருக்கிற ஒவ்வொரு லெக்சர்ஸுமே செய்யற டீச்சிங் மெத்தட் எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்டான டீச்சிங் மெத்தட் தான் நாங்க செய்யறோம். ஆக்ஸ்போர்ட் காலேஜ்ல வந்து நாங்க எங்களோட லெசன்ஸ் பிளானுங்கும் போது நீங்க வந்து தேர் ஆர் பிளென்டி ஆஃப் திங்ஸ் இன் கூகுள், யூடியூப். நீங்க வந்து ஸ்போக்கன் இம்ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய சர்ச் பண்ணிருப்பீங்க. ஓகே, நிறைய சர்ச் பண்ணி நிறைய பார்த்துருப்பீங்க. எப்படி பேசலாமா, அப்படி பேசலாமா, கிராமர் ஸ்ட்ரக்சரோட பேசலாமா அப்படின்னு. பட் ஆக்ஸ்போர்ட் காலேஜை பொறுத்த அளவுக்கு எங்களோட டீச்சிங் மெத்தட், எங்களோட லெசன்ஸ் பிளான் வந்து 99% சக்சஸ் ஆகியிருக்கு. ஏன்னா 99% நான் செஞ்ச பெட்ச்ல 20 பெட்சஸ்லயுமே ஸ்டார்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேச முடியாது, ரொம்ப ஷைனஸ் தான் வருவாங்க. ஏன்னா அவங்க ஃபீல் பண்ணது வந்து இது ஆன்லைன் கிளாஸா இல்ல பிசிக்கல் கிளாஸா நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்கிறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் 24 கிளாஸ்ல அவங்க ஃப்ளூவன்ட்லி இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க, அவங்களோட ஃபியர் போயிடும், நல்லா பேசுவாங்க. இதுதான் எங்களோட ஆக்ஸ்போர்ட் காலேஜ் சக்சஸ். ஏன்னா அவங்க வந்து ஸ்டார்ட்ல பேசவே முடியாது மிஸ் அப்படின்னு தான் வருவாங்க. எங்களால பேச முடியாது, எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு. நாங்க பிசிக்கலா எப்படியோ ஒரு ஆக்டிவிட்டி தரமோ அதே மாதிரிதான் ஆன்லைன்ல வந்து அவங்களுக்காக 2 hours நாங்க என்ன செய்யறோம், 2 hours மேக்சிமம் 2 hours அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி 2 hours அவங்கள தான் நாங்க ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம். ஸோ எங்களோட படிச்ச பேட்ச்ல எந்த பேட்ச்மே இது ஆன்லைன் கிளாஸா ஃபீல் பண்ணது இல்லை. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் அப்படிதான் இருக்கும். அண்ட் இன்னொரு அட்வான்ஸ் விஷயம் என்னன்னா நாங்க ஆன்லைன் ஃபேவலுமே செஞ்சிருக்கிறோம். எங்களோட ஆக்ஸ்போர்ட் காலேஜால ஆன்லைன் ஃபேவல் செஞ்சு அதுலயுமே அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ
ஆஸ் அ லெக்சரர் நான் வந்து துபாயிலும் டீச் பண்றதுனால நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு பயம். பேசிக்கலி ஸ்ரீலங்கால வந்து நாங்க ஆங்கிலம் பேசுறதுனாலே எங்களுக்கு பயமா இருக்கும். பயத்தை விட நர்வஸா இருக்கும், ரைட்? நர்வஸ் அப்படின்னா ஒரு வேர்ட் மிஸ்ஸா நாங்க பேசிட்டாலும் யோசிப்போம், ஐயோ நாங்க தப்பா பேசுறோம், எங்களை மத்தவங்க பார்த்து பகடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இன்னைக்கு நான் ஒரு சின்ன ஒரு ஸ்லைட் வந்து உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், ஹவு டு இம்ப்ரூவ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ எப்பயுமே ஃபர்ஸ்ட் நான் சொல்றது என்னன்னா, இந்த ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கா இருந்தாலும் சரி, கான்ஃபிடென்ட். சரியோ பிழையோ நீங்க பேச முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டா உங்களுக்குள்ள நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அதே போல எங்க ஆக்ஸ்போர்ட் காலேஜில் கொடுத்திருக்கிற இந்த லெசன்ஸ் பிளான் வந்து கிராமரோட சேர்ந்து ஆங்கிலத்தை பேசக்கூடிய ஈஸியான மெத்தட்ல தான் லெசன்ஸ் பிளான் அமைப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பண்ணணும், கீப் அ நோட் புக். ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஒரு நோட் புக் எடுத்துக்கொள்ளணும் அண்ட் ஸ்டார்ட் ரீடிங் அ பேசிக் லெவல் ஸ்டோரி புக். ஓகே, பேசிக் லெவல் ஸ்டோரி புக் நீங்க ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்களா இருந்தா, ரீடிங் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ரீடிங் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களோட ஸ்போக்கன் ஸ்கில்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்றதுக்கு. அண்ட் தேர்ட் ஒன் வந்து நீங்க வந்து ஒரு பார்ட்னர் தேடிக்கொள்ளுங்க. யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ பார்ட்னர். ஓகே, பார்ட்னரோட தேடி ஈவன் ஒரு ஒன் டேக்கு ஒரு ஒன் வேர்ட் சரி நீங்க அந்த பார்ட்னரோட பேசுவீங்களா இருந்தா உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, அண்ட் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு சரியோ பிழையோ சரௌண்டட் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட ஆங்கிலத்துல ஈவன் ஒரு 1 or 2 வேர்ட். அண்ட் இன்னொரு டிப்ஸ் நான் சொல்லித்தரேன். இப்ப நான் வந்து துபாயில செய்யற ஒரு கிளாஸஸ் அப்படின்னா நாங்க டீச்சர்ஸ்க்கு எப்பவுமே நாங்க எங்களுக்குள்ள டெக்ஸ்ட் பண்ணுவோம் இல்ல, நாங்க மெசேஜஸ் பண்ணும் போது தமிழ்ல நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணாம மேக்ஸிமம் யூ ஹேவ் டு ட்ரை இங்கிலீஷ்ல மெசேஜ் சென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்ப அதுலயுமே உங்களோட ஸ்போக்கன் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது ஒரு டிப் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, அண்ட் லிசனிங். லிசனிங் போது ஸோ ஆங்கிலம் பேச உங்களுக்கு விருப்பமா இருந்தால் ஆங்கில சின்ன சின்ன சீரீஸ் இருக்கும், சின்ன சின்ன மூவிஸ் இருக்கும். பேசிக் லெவல் நீங்க ஆங்கில கார்ட்டூன் பார்க்கலாம். ஸோ அதுல நீங்க லிசன் பண்ணலாம். ஆடியோட போற லிசனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அண்ட் ஆல்சோ ஸ்பீக்கிங் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ரீடிங் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு. அண்ட் திங்கிங். ஸோ யூ ஹேவ் டு திங்க் இன் இங்கிலீஷ். நீங்க என்ன செய்யணும்னா ஆங்கிலத்தை வந்து நீங்க யோசிக்கணும். இப்ப நீங்க எல்லாமே இப்ப கூகுள்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க, ஹவு டு டிரான்ஸ்லேட் தமிழ் டு இங்கிலீஷ். ஸோ அதை நாங்க ஸ்டாப் பண்ணிட்டு சரியோ பிள்ளையோ நான் அடிக்கடி என்ன ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ற ஒண்ணுதான், கிராமர் மெத்தடை நாங்க சொல்லி கொடுத்துட்டோமா இருந்தா சென்டென்ஸ் கிரியேட் பண்ணாதீங்க, சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணுங்க. நான் அடிக்கடி என்ன ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லுவேன். ஏன்னா அதுதான் ஈஸியான மெத்தட். ஏன்னா நாங்க தரவா ஆங்கிலம் பேசணும்னா இப்ப நாங்க சாதாரண லைஃப் ஸ்டைல்ல எப்படி பேசுவோம் அந்த மாதிரி நாங்க சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி அந்த கிராமர் மிஸ்டேக் எல்லாம் பேசுவோம். இட்ஸ் வெரி ஈஸி டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகே, ஸோ இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். மேபி இதுல ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்களா இருக்கும். ஸோ அவங்களுக்கு தெரியும் எங்களோட டீச்சிங் மெத்தட் எப்படி அப்படின்னு. நாங்க எங்களோட ஃபுல் எஃபெக்ட் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைமும் அவங்களுக்காக விட்டு நாங்க ரொம்பவே ஆக்ஸ்போர்ட் காலேஜ்ல எல்லா மாணவர்களையும் அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ற அளவுக்கு கூட அவங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து பேட்ச்ல உண்மையிலேயே நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாமே ஸ்டார்ட்ல ரொம்பவே ஃபியர், அவங்களுக்கு சரியான பயம், பேசவே மாட்டாங்க. அதுதான் உண்மை. ஆனா எண்ட் ஆஃப் த கிளாஸ் அவ்வளோ கிளாஸ் முடிச்ச பிறகு 24 கிளாஸஸ் முடிச்ச பிறகு அவங்களோட ஃபீட்பேக். ஸோ ஃபர்ஸ்டா நான் வந்து 4 பேட்சுக்கு முன்னாடி செஞ்ச ஒரு ஃபேவல் அவங்களோட ஃபீட்பேக் எல்லாமே உண்மையிலேயே அவங்க ஃபேவல் ஆன்லைன்ல இப்படியும் ஆன்லைன்ல ஃபேவல் செய்ய முடியுமான்னு முதல் ஆக்ஸ்போர்ட் காலேஜ்ல தான் நாங்க, மேபி எனக்கு தெரிய மற்ற காலேஜஸ் செஞ்சுட்டாங்க, ஆனா ஆக்ஸ்போர்ட் காலேஜ்ல முத நாங்க ஆன்லைன் ஃபேவல் செஞ்சோம். ஸோ இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ். ஸோ ஆக்ஸ்போர்ட் காலேஜ்ல இருக்கிற அட்வான்டேஜ் இதுதான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். யூ கேன் ஃபைண்ட் பிளென்டி ஆஃப் திங்ஸ் இன் கூகுள் ஓ யூடியூப். நிறைய விஷயங்கள் நீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு டைப் பண்ணா ப்ராக்டிஸ் நிறைய விஷயங்கள் வரும். ஆனா இந்த இடத்துல நாங்க கொடுக்குற லெசன்ஸ் பிளான் அண்ட் ப்ராக்டிஸ் இது எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஆக்ஸ்போர்ட் காலேஜ் நீங்க என்ன செஞ்சீங்களா உங்களோட ஆங்கிலம் வந்து ரொம்பவே குயிக்லி 2 month மீன் யாராலையும் உங்களுக்குமே இப்ப யோசிப்பீங்களா இருக்கும் 2 monthsல எப்படி ஆங்கிலம் பேசலாம், இது சக்சஸ் ஆகுமா, இது நடக்குமா அப்படின்னு. 2 monthsல உங்களால முடியும்.
பிகாஸ் ஏன்னா ஆக்ஸ்போர்ட் காலேஜ்ல இருக்கிற லெக்சர்ஸும் அந்த மாதிரி தான், எங்களோட லெசன்ஸ் பிளானும் அந்த மாதிரி தான். ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ தீஸ் திங்ஸ்: லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் திங்கிங். அண்ட் கீப் அ நோட் புக், ஓகே, அண்ட் மேக் யுவர் கிராமர் ஸ்ட்ராங் பார்ட்ஸ். அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் அ பார்ட்னர் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஒரு பார்ட்னர் எப்பயுமே உங்களோட வச்சுக்கொள்ளுங்க, ஆங்கிலத்துல பேசுபவரா. ஓகே. அண்ட் ஆல்சோ ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆங்கிலம் நீங்க இலகுவா பேசுறதா இருந்தா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அதே போல ஒரு டைரி வச்சுக்கொள்ளும். நீங்க எவ்ரிடே யூ ஹாவ் டு கீப் அ டைரி. நீங்க ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணுவீங்களா இருந்தா எப்பயுமே அதை நோட் பண்ணி ஒரு 5-6 டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ தீஸ் ஆர் த கீ டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஃப்ளூவென்ட்லி. ஸோ இதை தான் உங்களோட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கொள்ள நினைச்சது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ தேங்க்யூ வெரி மச் எஸ்டமிஸ். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க ஆக்ஸ்போர்ட் எங்களுடைய கல்லூரியில வந்து ஒரு சீனியர், ஒன் ஆஃப் த சீனியர் லெக்சரா இருக்காங்க. அதே நேரத்துல துபாயில இருக்கிற யூனிவர்சிட்டியிலையும் அவங்க ஒரு லெக்சரா இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே நாங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து டிசைன் பண்ணு, அதாவது இன்டர்நேஷனல் ரீதியாக அல்லது எங்களுடைய நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்றது போல நாங்க வடிவமைச்ச டிசைன் தான் இந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு வெற்றியை கொண்டு வந்திருக்கு. ஸோ அவங்க சொன்னது போல இங்கிலீஷ் பேசுறதுக்கு கிளாஸுக்கு ஜாயின் பண்ணணும்ன்றது முக்கியம் இல்லை, ரைட்? நாங்க பே பண்ணிட்டோம், எங்க இருந்தாலும் சரி, ஆக்ஸ்போர்ட் காலேஜாகவும் இருக்கலாம் அல்லது வந்து வேற ஒரு கல்லூரியில ஜாயின் பண்ணாம இருக்கலாம். ஸோ நாங்க பே பண்ணிட்டோம், இனி நாங்க எங்களை டீச்சர்ஸ் தான் கைட் பண்ணுவாங்க என்ற அந்த நாலேஜ் இருக்கிறது முக்கியம் இல்லை. நீங்க செய்ய வேண்டியது வந்து உங்களுடைய டைம், உங்களுடைய கமிட்மெண்ட், உங்களுடைய டெடிகேஷன் எல்லாமே இதுக்கு ஒரு 100% பங்கு வகிக்கிறதா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சொல்றத கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. when you learn தமிழ் லாங்குவேஜ், ஸோ நம்மளோட தாய்மொழி தமிழை பேசும்போது யோசிச்சு பாருங்க, ஒரு பிள்ளையாக நாங்க எப்படி அந்த மொழியை கற்றுக்கொள்றோம். சின்ன பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த தமிழ்ல நாங்க பேசின முறைகள் எப்படி எப்படி நாங்க எங்களுடைய அறிவை வளர்த்து கொண்டோம்ன்றது திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா அதே சேம் விஷயம் தான், சேம் ப்ரொசீஜர் தான் நாங்க இங்கேயும் அப்ளை பண்றோம். அப்ப இதுக்கு முதலாவது வந்து உங்களுடைய கமிட்மெண்ட் தேவை. இப்ப இந்த ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்றதுக்கு நாங்க எல்லா மாணவர்களுக்குமே அட்வைஸ் பண்றதுதான், ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, நாங்க பே பண்ணிட்டோம், கிளாஸுக்கு வந்துட்டோம், டீச்சர் சொல்றதை கேட்டாச்சு போயாச்சுன்னு இருக்கே இல்லாது. உங்களை அப்படி இருக்க நாங்க விட மாட்டோம். ஸோ நாங்க எப்பயுமே உங்கள வந்து கிளாஸுக்கு ஜாயின் பண்ணலாட்டி ஜாயின் பண்ணலான்னு கேட்போம். கிளாஸுக்கு சரியான முறையில ஜாயின் பண்ணலாட்டி உங்களை ஃபைனல் எக்ஸாம் எழுத விட மாட்டோம். சில நேரங்கள்ல வந்து எப்பயுமே வந்து உங்களை கொஞ்சம் நாங்க ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஆக்டிவிட்டி செய்யுங்க அந்த ஆக்டிவிட்டி செய்யுங்க எப்பயுமே வந்து நாங்க உங்களுக்கு நாங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டே இருக்கோம். யூனோ வை? the more you practice the more you speak. எவ்வளவுக்கு அதிகமா நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அதிகமாக உங்களால இங்கிலீஷ்ல பேச முடியும். தமிழ் வார்த்தையை போல, தமிழ் மொழியில இருக்கிற எழுத்துக்களை போல, தமிழ் வார்த்தைகளை போல இங்கிலீஷ்ல இல்லை. சொற்களுக்கு ஒரு ப்ரொனன்சியேஷன் இருக்கு, லெட்டர்ஸுக்கு ஒரு ப்ரொனன்சியேஷன் இருக்கு. அப்ப அதை எப்படி நாங்க உச்சரிக்கிறது, சரியான கஷ்டமான வார்த்தைகள் இருக்கு. இப்ப தமிழ்ல இல்லாத நிறைய உச்சரிப்புகள் வந்து ஆங்கிலத்துல இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு கேட்டுட்டு நாளைக்கு பேசுற விஷயம் இல்ல. You have to practice. You have to practice continuously. Whenever you get time, எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ you have to practice. எவ்வளவுக்கு அதிகமா நீங்க பிராக்டிஸ் பண்ணக்குள்ள நீங்க என்ன செய்றீங்கன்னா உங்களை அறியாமலே அந்த மொழிக்குள்ள, அந்த லாங்குவேஜுக்குள்ள நீங்க உங்களை இன்வால்வ் பண்றீங்க. அப்ப இதுல முக்கியமான விஷயம், நீங்க எப்படி ஒரு மொழியை கற்றுக்கொள்ன்றது தான் நாங்க எங்களுடைய மேஜர் கன்சர்னா பார்க்கணும். ஸோ நாங்க படிப்பிக்கிறது இல்லை, we never teach our students, we only guide our students. நாங்க எங்களோட மாணவர்களை கைட் பண்றோம். உங்களுக்கு தெரியும், ஹைக்கிங், நிறைய பேருக்கு ஹைக்கிங் போறதுக்கு விருப்பமா இருக்கும், நிறைய பேர் போயிருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மலை ஏறுறது, இப்படியான அந்த மேடான பாதைகள் ஏறுறத ஹைக்கிங்னு சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா அதுக்கு எப்பயும் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாங்க. முதலாவது அந்த ஹைக்கிங் இன்ஸ்ட்ரக்டர் தான் மேல போவேன். மேல போய் 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 இந்த பாதையில இப்படி போகணும், இதுல சரி, இந்த பாதையில போனீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க, இந்த பாதையில மண் சரிவு இருக்கு, இப்படி மேலேறித்தான் போகணும், இங்கெல்ல பாதை இல்லை, அப்ப மலைக்கு மேல தாண்டி தான் போகணும், மரமறி தான் போகணும் என்ற நிறைய விஷயங்களை அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன். அவருக்கு அதுல அந்த வழியில போய் போய் பழக்கம். அப்ப முதலாவது நாங்க ஆஸ் டீச்சர்ஸ் நாங்க என்னத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு நாங்க சொல்லித்தரோம். ஸோ நாங்க உங்களுக்கு வந்து ராக்கெட் சயின்ஸ் சொல்லி தரல. ராக்கெட் சயின்ஸ்ன்றது சயின்ஸ்ல இருக்கிற மாதிரி நிறைய கஷ்டமான விஷயங்கள் இல்லை.
நாங்க எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எங்களால முடிஞ்சதோ எங்களோட மாணவர்களுக்கு முடிஞ்சதோ அந்த விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்ப அதெல்லாம் சரியான முறையில அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கேட்டு சரியான முறையில வரவங்க அந்த மலையோட உச்சிக்கு போகலாம். யூ கேன் ரீச் த பீக் பாயிண்ட். தட்ஸ் அ திங். வெரி சிம்பிள் தியரி. அப்ப இதுல why should you join இங்கிலீஷ் மேரதன்? ஏன் நீங்க எங்க இங்கிலீஷ் மேரதனை ஜாயின் பண்ணணும் என்ற ஒரு இந்த கேள்வியை நாங்களே உங்களுக்கு ஆன்சர் தரோம். பர்சனலைஸ் அட்டென்ஷன் சொல்றது வந்து எங்களோட மாணவர்களை நாங்க இப்ப ஒரு ஒரு கிளாஸ்ல 500 மாணவர்கள் 600 மாணவர்கள் இருப்பாங்கன்னா நாங்க 500 பேர் 600 பேரையும் ஒரே கிளாஸ்ல போட மாட்டோம். எல்லாரையும் வந்து நாங்க ஒரே கிளாஸ்ல போட மாட்டோம். அப்ப நாங்க என்ன செய்வோம்டா அவங்கள வந்து செப்பரேட்டா பிரிப்போம். எப்படி எங்களை விருப்பத்துக்கு பிரிப்போமா? இல்ல. சோ அவங்க தே ஹாவ் டு சிட் ஃபார் அ பிளேஸ்மெண்ட் எக்ஸாமினேஷன். அவங்க அந்த பிளேஸ்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதணும். அந்த எக்ஸாம்ல எடுக்கிற மார்க்ஸின் அடிப்படையில அவங்கள நாங்க டிவைட் பண்ணுவோம். ஏன்? சில ஆட்களுக்கு பேசிக்காவே இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கு, சில ஆட்களுக்கு அடிப்படையில இருந்து இங்கிலீஷ் தேவைப்படுது. அப்ப 2 பேரையும் ஒரே கிளாஸ்ல போட்டோம்னா 2 பேருக்குமே அந்த கிளாஸ் ஃபெயிலியர். ஆக்ஸ்போர்ட் காலேஜுக்கு அது ஒரு ஃபெயிலியரான கிளாஸா போயிடும். அதனால நாங்க என்ன செய்யறோம்? அடிப்படையில இருந்து யாருக்கு இங்கிலீஷ் தேவையோ அவங்கள நாங்க செப்பரேட் குரூப்பா டிவைட் பண்றோம். யாருக்கு அடிப்படை நாலேஜ் இருக்கு, அவங்க அட்வான்ஸா கற்றுக்கொள்ள விரும்புறாங்க, அவங்கள நாங்க செப்பரேட் குரூப்பா டிவைட் பண்றோம். அப்ப அதுக்கு தான் அந்த எக்ஸாமினேஷன் நாங்க வைக்கிறோம். அதுல நீங்க எடுக்கிற மார்க்ஸின் அடிப்படையில் எங்களோட லெசன்ஸ் எல்லாத்தையுமே நாங்க திரும்ப கஸ்டமைஸ் பண்றோம். ஸோ கஸ்டமைஸ் பண்ணி அந்த மாணவர்களுக்கு ஏற்றது போல நாங்க எங்களோட கிளாஸஸ் நாங்க டிசைன் பண்ணி கொண்டு போறோம். So our intensive program is designed to help you achieve fluency faster with focused lesson and flexible pacing. அதாவது இன்டென்சிவ்ன்ற வார்த்தை நீங்க எங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா இன்சென்டிவ் ட்ரீட்மெண்ட் யூனிட் இருக்கு, ஐசியூ சொல்லுவாங்க. அப்ப அந்த அந்த யூனிட்ல பாத்தீங்கன்னா தீவிர சிகிச்சை நிலையம்ன்றது போல இங்க நடக்கிற எல்லாமே உங்களுக்கு தீவிரமான பேசுறதுக்கான பயிற்சிகள் தான் நடக்குது. இப்ப நாங்க கிளாஸ்ல உங்களை ரெஸ்ட்ல விட மாட்டோம். அதே நேரத்துல நீங்க வீட்டுல இருக்கக்குள்ளேயும் உங்களுக்கு அந்த பிராக்டிஸ தரப்போறோம். ஏன் இந்த 2 மாசம் தான், 2 மாசம்னு சொல்றது கிட்டத்தட்ட 60 நாள் உங்களோட லைஃப்ல நீங்க 60 டேஸ் தான் இந்த லேர்னிங்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறது. சோ உங்களுடைய மோட்டிவ், எங்களுடைய நோக்கம் என்ன? இந்த 60 நாளும் நீங்க இங்கிலீஷ் படிக்கணும் என்று நினைக்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நாள். இந்த 60 நாளுக்கு பிறகு உங்களால இங்கிலீஷ் பேசல. No matter where you are from, no matter what your job is, no matter how old you are. இது எதுவுமே எங்களுக்கு எதுவுமே பிரச்சனை. நீங்க எந்த எந்த வயசு, நீங்க எங்க வேலை செய்றீங்க, எங்க இருந்து வாரீங்கன்றது எங்களுக்கு எல்லாமே பிரச்சனை அல்ல. நீங்க எல்லாருமே எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ். அதனால அந்த அடிப்படையில தான் நாங்க உங்களை இங்க ட்ரெயின் பண்றோம். இன்டென்சிவ் பிராக்டிஸ்ன்னு சொல்றது வந்து தீவிரமா உங்களுக்கு பயிற்சி கொடுக்கும். பேச 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 பேசத்தான் உங்களுக்கு அதுல பிராக்டிஸ் வருது. அந்த வார்த்தைகள் ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க, பயம்ன்றது உங்களுக்கு இல்லாம போகுது. அந்த டீச்சர் சொன்னது போல ஸ்ரீலங்கன்ஸுக்கு நமக்கு இருக்கிறான ஒரு டிபிக்கல் ஃபியர் என்ன தெரியுமா? நான் இங்கிலீஷ் பேசுனேன்னு பார்த்து சிரிப்பாங்கன்ற ஒரு கண்ணோட்டம் நமக்கு எல்லாருக்குமே வந்து அடிப்படையில நாங்க பதிச்சு வச்சுட்டோம். ஆனா ஆக்சுவலி சொல்ல போனா அந்த ட்ரெண்ட் எல்லாமே மாறிட்டு, இங்கிலீஷ் பேசுனீங்களா பேசலையா அவங்களை பற்றி இப்ப கணக்கெடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், நீங்க இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை ஒரு பப்ளிக்ல நீங்க பேசுனீங்கடா அவங்க எல்லாருமே ஷாக்கா பார்ப்பாங்க, அவங்க எல்லாருமே ஸ்கேர் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இங்கிலீஷ்ன்றது ஒரு பேசிக் ரிக்வயர்மெண்டா மாறிட்டு அந்த நாட்கள்ல உங்களோட அம்மா அப்பாட காலங்கள், அவங்களோட கிராண்ட்மாட காலங்கள்ல அது வந்து ஒரு அடட் அட்வான்டேஜ், மேலதிக அட்வான்டேஜா இருந்தது. ஆனா இன்றைக்கு அது ஒரு அடிப்படை தேவையாக மாறிவிட்டது. அதனால நீங்க இங்கிலீஷ்ல 2 வார்த்தை சும்மா நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. நாளைக்கே பப்ளிக்ல 2 3 வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வார்த்தையை வச்சு பேசி பாருங்க. யாரோடையாவது போன்ல சரி சும்மா பேசி பாருங்க. உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற எல்லாருமே உங்களை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இங்கிலீஷ்ன்றது முக்கியமா போயிட்டு, அதனால நான் இங்கிலீஷ் பிள்ளையா பேசினா என்ன பற்றி சிரிப்பாங்க, எனக்கு வரல என்ற அந்த அந்த பயமே உங்களுக்கு தேவையில்லை. இந்த கிளாஸ்ல எல்லாருமே லேர்னர்ஸ் தான். நீங்க சொசைட்டிக்குள்ள போக்குல தான் உங்களை பார்த்து சிரிக்கிறார்கள். இந்த கிளாஸ் ரூமுக்கு வந்தோடனே முதல்ல அந்த பயத்தோட வருவீங்க, அந்த ஷையோட வருவீங்க. ஷைனஸ் பயம், அடுத்தது உங்களுக்கு இந்த வெக்கம் இருக்கு. இது ரெண்டையும் தான் நாங்க முதல்ல உங்களுக்கு இல்லாம செய்யறோம். இங்கிலீஷ் படிக்கணுமா, முதல்ல அந்த பயத்தையும் உங்களோட வெக்கத்தையும் வெளியில வச்சுட்டு கிளாஸ்க்குள்ள வாங்க. அப்பதான் நான் பிளவிட்டாலும் 1000 தரம் பிளவிட்டாலும் 1001வது தரம் நான் திரும்ப பேசுவேன் என்ற எண்ணம் உங்களுக்குள்ள கிரியேட் ஆயிரும். கிரியேட் ஆயினா எங்களாலேயோ சரி யாராலையும் உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. யூ கீப் பிராக்டிசிங். யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நீங்க உங்களாவே பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருப்பீங்க. மொழியில இருக்கிற ஆர்வம் உங்களுக்குள்ள வந்துடும். அடுத்தது
எங்களோட ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இந்த பாடப்புத்தகங்கள் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அது மட்டும் இல்ல எம்சிக்யூ ஃபில் பண்றது, ரைட் வரோம் அப்படியான விஷயங்கள் இல்ல. நாங்க நாளாந்த வாழ்க்கையில எங்களை என்னென்ன விஷயங்களை நாங்க ஃபேஸ் பண்றோமோ அந்த விஷயங்களை அடிப்படையா வச்சுதான் எங்களோட ஸ்பீக்கிங் ப்ராக்டிசஸ் எல்லாமே இருக்கு. நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்களா, இன்டர்வியூல என்னென்ன கேள்வி கேட்பாங்க, எப்படி நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அதைத்தான் நாங்க இங்க படிப்போம். சும்மா மை நேம் இஸ் ஜோஷுவா, ஐ கம் ஃப்ரம் அண்டு நாங்க அப்படி ஸ்டார்ட் பண்றது இல்லை. நாங்க என்னென்ன தேவைகள் வந்து எங்களுக்கு நாளாந்த வாழ்க்கையில இருக்கோ அந்த தேவைகளை அந்த ரியல் லைஃப் சிச்சுவேஷன் உங்களுக்கு கொடுத்து தான் உங்களை நாங்க ட்ரெயின். அப்ப உங்களுக்கு ஒரு கல்ல ரெண்டு மாங்கன்ற மாதிரி இங்கிலீஷ் படிக்கிறீங்க, ரெண்டாவது ரியல் லைஃப்ல உங்களோட நாளாந்த வாழ்க்கையில அதை எப்படி நீங்க பாவிக்கிறீங்கன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரெண்டு விதத்துல நீங்க உங்களை நீங்க தயார் செய்றீங்க. ஒன்று இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு தயார் செய்றீங்க, அந்த சிச்சுவேஷனை நீங்க லைவா எதிர்கொள்றதுக்கு, டிரெக்டா ஃபேஸ் பண்றதுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸை நீங்க பில்டப் பண்ணக்கூடிய மாதிரி இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு நாங்க டிசைன் பண்ணிருக்கோம். அடுத்தது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுக்கு படிப்பிக்கிற எல்லாருமே வந்து எக்ஸ்பர்ட்ஸ், ரைட்? அதுல உங்களுக்கு எந்த வித டவுட்ஸுமே வேண்டாம். அடுத்தது உங்களுக்கு லேர்னிங் கண்டு ஒரு சப்போர்ட்டிவ் என்வாயன்மெண்ட் தான் இருக்கு. நீங்க பயப்பட தேவையில்ல. டீச்சர் நீங்க திரும்ப திரும்ப கேள்வி கேட்டா டீச்சர் ஏசுவா, டவுட் கேட்டா டீச்சர் ஏசுவா, கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் மெசேஜ் போட்டா பார்க்க மாட்டாங்க, அதை பற்றி எல்லாம் worry பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க உங்களுக்கு எத்தனை தடவை டவுட் வருது, எத்தனை தடவை நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அத்தனை தடவையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு அங்க டீச்சர்ஸ் அவைலபிளா இருப்பாங்க. எந்த நேரம் டீச்சர்ஸ் உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க, ஸ்போக்கன் குரூப்ல ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு, கிளாஸ்ல தனியா இண்டிவிஜுவலா செய்யறதுக்கு, ஒர்க் செய்யறதுக்கு, எல்லா விஷயத்துக்குமே உங்களை குரூப்ல டீச்சர்ஸ் உங்களுக்கான அந்த முயற்சியை தருவாங்க. அதுக்கான என்கரேஜ்மெண்ட், உங்களுக்கான ஊக்கத்தை அவங்க கொடுப்பாங்க. இந்த விஷயங்கள் நீங்க எப்பயுமே வந்து ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கு, இந்த விஷயங்களை நாங்க சரியான முறையில டீச்சர் சொல்லித்தர முறையில சரியா நீங்க போனீங்கன்னா இந்த 2 மாசம்ன்றது நீங்க ஜாயின் பண்ண முதல் நாள்ல இருந்து, ஐ ப்ராமிஸ் யூ தட், நீங்க ஜாயின் பண்ண முதல் நாள்ல இருந்து நாங்க உங்களை இங்கிலீஷ் பேச வைப்போம். ஐ ப்ராமிஸ் யூ. இதுல வந்து நாங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியமோ அல்லது வந்து நாங்க மறைமுகமா இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. டிரெக்டா லைவாவே உங்களுக்கு சொல்றேன். சின்ஸ் டே யூ ஜாயின் வி மேக் யூ. நீங்க ஜாயின் பண்ற நாள்ல இருந்தே உங்களை நாங்க இங்கிலீஷ் பேசுவோம். நீங்க வந்து அடிப்படை அறிவுள்ள ஒரு ஆளா இருக்கலாம், அல்லது ஒரு அடிப்படையிலேயும் இங்கிலீஷ் தெரியாத ஒரு ஆளா இருக்கலாம். எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. உங்களோட நாலேஜ் கேட்டது போல நாங்க உங்களை இங்கிலீஷ் பேச வைப்போம். சோ தட் இஸ் ஆர் ப்ராமிஸ். இதான் எங்களுடைய ப்ராமிஸ். சோ நான் சொன்னது போல உங்களுக்கு சின்ன ஒரு டெமோ ஒன்று நான் காட்ட போறேன். ஸோ டெமோன்றது வந்து ஒரு லெசன், இப்படித்தான் லெசன் போகுது. ஒரு 2 hours நான் கவர் பண்ற லெசனை உங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட டைம்ல நான் சொல்லி தர போறேன். ஸோ அந்த டெமோவை பாருங்க. முதல்ல இப்ப நாங்க உதாரணமா யோசிச்சு பாருங்க, நவ் யூ ஆர் இன் த கிளாஸ் ரூம். இப்ப நீங்க கிளாஸ் ரூம்ல இருக்கீங்க, ஐம் கோனா டீச் யூ. ஸோ தேவையானவங்க நோட்ஸ் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, யூ கேன் யூஸ் தட். இதை நீங்க நீ பாவிக்கலாம், இந்தியில இருந்தே நீங்க இங்கிலீஷ் படிக்கலாம். நோ பட் வாட் இதுல என்னண்டா, நாங்க முதலாவது ஒரு இடத்துக்கு போறோம், ரைட்? ஃபர்ஸ்ட் டே, தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் டே. நான் முதலாவது இடத்துக்கு, முதலாவது நாள்ல அந்த இடத்துக்கு போறேன். போனோடனே நாங்க செய்யற விஷயங்கள் வந்து, ஒரு கம்பெனிக்கு புதுசா ஜாப்புக்கு போறேன், அல்லது வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன், அல்லது புதுசா ஒரு நேபரை மீட் பண்றேன். செய்யற நாங்க முதலாவது காரியமே, இன்றைக்கே இந்த கிளாஸுக்கு நீங்க முதலாவது தான் வந்திருக்கு. ஸோ நாங்க செய்யற வேலை என்ன? முதலாவது நாங்க எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். நாங்க எங்களை இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ என்ன நான் இன்ட்ரடியூஸ் பண்றது, நான் எப்படி சொல்லுவேன்? செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். இது நாங்க இன்ட்ரடியூஸ் பண்றோம். அப்ப சொல்லக்குள்ள நாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்டா, சொல்லுவோம் தானே, இப்ப ஹாய் ஹலோ அப்படி எல்லாம் சொல்லுவோம் தானே. ஹலோன்றது நாங்க ஃபார்மலான சிச்சுவேஷன்ல யூஸ் பண்றது. இப்ப நம்ம ஹாய் சொல்லுவோம், ஹலோ சொல்லுவோம், இதெல்லாம் அங்க யூஸ் பண்றேன்னு நமக்கு தெரியுமா? இந்த ஹலோன்றது ஃபார்மலான சிச்சுவேஷன்ல நாங்க கூடுதலா பார்ப்போம். ஃபார்மலான சிச்சுவேஷன்டா ஒரு இன்டர்வியூ போக்கல, ஒரு கான்ஃபரன்ஸ்ல, ஒரு மீட்டிங்ல நாங்க எங்களோட பெரியாளோட நாங்க ஒரு மரியாதைக்குரிய முறையில ஹலோன்றதை பாய்ப்போம். ஸோ ஹலோ மிஸ்டர்ன்னு போடலாம், ஹலோ மிஸ்டர் அருண் பாவிக்கலாம். ஹாய் என்றது ஒரு ஃப்ரெண்ட்லியான ஜோனுக்குள்ள நாங்க பாய்ப்போம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலி மெம்பர்ஸோட, ஒர்க்கிங் கலீக்ஸோட நாங்க அதை பாய்ப்போம். அப்ப ஹாய் ஹலோன்றது சொல்லுவோம். அதே போல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன், ஃபார்மலா. இப்ப நாங்க என்னது, இந்த ஹவாயுன்றது வந்து ஒரு அடிபட்டு தேஞ்ச மாதிரி ஒரு விஷயமா போயிட்டு, யார கேட்டாலும் ஹவாயு 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 ஹவாயுண்டு. யார கேட்ட இதுக்கு இந்த ஹவாயு சொல்றதுக்கு இங்கிலீஷ் கிளாஸுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஹவாயு,
ரைட். அதுக்கு ஆன்சர் அப்படி ஐ எம் ஃபைன், தேங்க்யூ, ஐ எம் ஃபைன், ஐ எம் குட் என்றெல்லாம் சொல்லுவோம். இதுக்கு நாங்க எப்படிப்பட்ட ஆல்டர்னேட்டிவ்ஸ் பாவிக்கும். ஸோ அப்போ ஃபார்முலா என்னன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இந்த ஹவாய்க்கு பதிலா வேற என்னென்ன முறைகள் நான் சொல்லலாம். ஃபார்முலா சொல்லும்போது ஒரு மீட்டிங்ல, ஒரு கான்ஃபரன்ஸ்ல, அல்லது வந்து ஒரு செமினார்ல, எப்படியான சந்தர்ப்பங்கள்ல எப்படி சொல்லலாம்னா இந்த ஹவாயோட சேர்த்து இன்னொரு வேர்ட் ஆட் பண்ணுங்க, ஹவ் யூ டூயிங். இப்போ ஹவ் ஆர் யூ டூயிங் இதுல இருக்கு. பட் வென் வி ப்ரொனவுன்ஸ், அதை நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஸோ வி ப்ரொனவுன்ஸ் ஆஸ் ஹவ் யூ டூயிங். இந்த ஹன்றது சைலண்ட்ல இருக்கு. ஹவ் யூ டூயிங், ஹவ் யூ டூயிங், அல்லது ஹவ் டு யூ டூ, ஹவ் டு யூ டூ, ஹவ் டு யூ டூ என்று நாங்க வாசிச்சாலும் ஸோ நாங்க கேஷுவலா பேசும்போது ஹவ் டு யூ டூ என்று கேட்போம். ஹவ் டு யூ டூ என்றது நாங்க கேட்போம். ஹவ் டு யூ டூ, ஹவ் யூ டூயிங், ஹவ் டு யூ டூன்னு கேட்போம். ஸோ இது நாங்க ஃபார்முலா. இந்த ஹவ் ஆர் யூ என்றதுக்கு பதிலாக பாவிக்கிற விஷயம் தான் இது. அப்ப இதுக்கு எப்படின்னா ரெஸ்பான்ஸ் பண்றது. இப்ப இதுக்கு நான் எப்படி பதில் கொடுக்கிறது? ஸோ ஹவ் யூ டூயிங், ஐம் டூயிங் வெல், ஐம் டூயிங் வெல். ஸோ யூ கேன் repeat after me. நான் சொல்லும்போது ரிப்பீட் பண்ணி பாருங்க. I'm doing well, I'm doing well, I'm doing well. அல்லது I'm pretty well, I am pretty well, I'm pretty well, I'm doing well, I'm pretty well. அல்லது everything is good, how about you? Everything is good, how about you? Everything is good, how about you? ரைட். நாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு மீட் பண்ணும்போது ஸோ நான் இதை கொஞ்சம் உங்களுக்கு ஃபாஸ்டா கொண்டு போறேன். பட் கிளாஸ் ரூம்ல இதை நாங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்றேன்றது உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு 10-15 வருஷத்துக்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு மீட் பண்ணும்போது ஹவ் ஹேவ் யூ பீன் கெட்டிங் ஆன் சொல்லுங்க. உன்னை பார்த்து ரொம்ப உங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு நாங்க மீட் பண்றோம், எப்படி போகுது எல்லாம். ஸோ இட்ஸ் பீன் அ லாங் டைம், அல்லது இட்ஸ் பீன் அ வைல். இட்ஸ் பீன் அ லாங் டைம் or it's been a while, how have you been getting on? How have you been getting on? It's been a long time or it's been a while, how have you been getting on? அல்லது great to see you after so long. நிறைய நாட்களுக்கு பிறகு உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷம். Great to see you after so long, how have you been getting on? எப்படி போகுது? how have you been getting on னு சொல்லக்குள்ள லைஃப் எல்லாம் அப்படி போகுது, இந்த நாள்ல என்ன செஞ்சீங்க, உனக்கு பார்க்கவே கிடைக்கல என்ற ஒரு ஆதங்கத்துல இருக்கப்ப தானே அந்த மீனிங் எல்லாமே இதுக்குள்ளே நாங்க கொண்டு வரோம். அப்ப ஐ ஹவ் பீன் பிஸி ஒர்க்கிங், நான் வேலையில கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். ஐ பீன் பிஸி ஸ்டடியிங், நான் வேலை படிக்கிறதுல கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். அதனால அப்ப என்ன செய்யறேன்னா ஃபார்முலா எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறத இப்படியான ஆல்டர்னேட்டிவ்ஸ் அதுக்கு நான் யூஸ் பண்றேன். இன்ஃபார்மலா கேட்கும் போது இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க உங்களை வேலை செய்யற ஆபீஸ்ல எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க கேட்கறது இதே கேள்வியை நீங்க வீட்லயோ சரி அல்லது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி கேட்பீங்களா? எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்பீங்களா? அல்லது ஒரு வார்த்தையில கேட்டு முடிப்பீங்களா? எப்படி அல்லது என்ன கதை எங்க? இந்த ஒரு வார்த்தையிலே நீங்க அந்த 1000 மீனிங் உள்ளுக்குள்ள கொண்டு வரீங்க. எப்படி இருக்கக்குள்ளே எப்படி சுகமா இருக்கிறீங்களா, வேலை எப்படி போகுது, ஃபேமிலி எப்படி போகுது, இன்னும் பிரச்சனை இருக்கா, புதுசா ஏதாவது இருக்கான்றது இந்த எப்படி என்ற அந்த எக்ஸ்பிரஷன்ல கொண்டு வரீங்க. அதே விஷயத்த எனக்கு இங்கிலீஷ்லயும் கொண்டு வரீங்க. ஹவ் பாருங்க, இந்த ஹவ் ஆர் யூ டூயிங் அல்லது ஹவ் யூ டூ ஹவ் ஆர் யூன்றத நான் இன்ஃபார்மலா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசும்போது வாட்ஸ்அப் என்று கேட்கிறேன். வாட்ஸ்அப் பாடி, வாட்ஸ்அப் படி என்றது வந்து மச்சான், ஹாய் மச்சான் என்று சொல்லுவோம். அதே போல ஹாய் படி என்றா அந்த மச்சானை குறிக்குது. வாட்ஸ்அப் பாடி, வாட்ஸ்அப். அல்லது what are you up to, what are you up to, what are you up to, what are you up to என்று சொல்றோம். how are things with you, how are things with you, how are things with you. எல்லாம் அப்படி இதெல்லாம் என்ன எப்படி இருக்கீங்க என்றதான் சொல்லுது. nothing special, as usual, nothing much, how about you. பெருசா ஒன்றும் இல்ல, உனக்கு அப்படி. எவ்ரிதிங் இஸ் குட், ஹவ் அபௌட் யூ. எல்லாம் நல்லா போகுது, உனக்கு அப்படி. சிம்பிளா ஆன்சர் பண்றோம். நான் சொன்னது போல நீண்ட நாட்கள் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்டை மீட் பண்றீங்க. மச்சான் அப்புறம் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு எப்படி சொல்லுவோம்? லாங் டைம் நோ சி. யூ கேன் ரிப்பீட் பண்ணுங்க. லாங் டைம் நோ சி, லாங் டைம் நோ சி. நான் நீண்ட நாட்களுக்கு உன்னை பார்க்கவே இல்லை. ஹவ் இட்ஸ் கோயிங், ஹவ் இட்ஸ் கோயிங், ஹவ் இட்ஸ் கோயிங், ஹவ் இட்ஸ் கோயிங். அப்படி போகுது எல்லாம். pretty good. Simple answer, going well. அல்லது been too long, what's happening? just the usual. சாதாரணமா போற மாதிரி போகுது. அல்லது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது பாருங்க, can't complain and yours. முறைப்பாடு செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு லைஃப்ல ஒன்றும் இல்லை, அதுல பாட்டுல போகுது. can't complain and yours, உனக்கு அப்படி.
இப்ப ஒரு ஆள்கிட்ட நாங்க ஹவா திங்ஸ் வித் யூ ஒரு ஆள் நம்மள்ட்ட கேள்வி கேட்டா ஓகே எவ்ரி திங் இஸ் குட்ன்னு சொல்லிட்டு திரும்ப அதே கேள்வி நான் கேட்க தேவையில்ல. ஹவா திங்ஸ் வித் யூ திரும்ப அதே கேள்வி கேட்காம சிம்பிளா ஒரு வார்த்தையில அண்ட் யூ அல்லது அண்ட் யூஸ் சிம்பிளா கேட்கல. இதெல்லாமே இப்படித்தான் நாங்க இங்கிலீஷ்ல பிராக்டிஸ் பண்ணுவோம். சோ இந்த பிராக்டிஸ் இதெல்லாமே என்னது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கீங்கன்னு கேட்கு. இன்னும் ஃபனியான எக்ஸ்பிரஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபனியா சொல்லுவோம் தானே, இது வரைக்கும் ஏதோ நல்ல, அது அப்படி சோஃபா சோ குட், இது வரைக்கும் நல்ல சோஃபா சோ குட். I've learned to reserve my judgment until my head hits the pillow. நான் சாகும் வரைக்கும் என்னுடைய ஜட்மெண்ட்டுக்காக எல்லாத்தையுமே தயார்படுத்திட்டேன். இதெல்லாமே ஃபன்னா இங்கிலீஷ்ல சொல்ற விஷயங்கள். இதெல்லாம் ஒரு அட்வான்ஸா பாவிக்கிற விஷயங்கள். நாட் பேட், ஸ்டில் த டே இஸ் யங். இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, பெருசா ஒண்ணும் இல்ல. இட் குட் பி வேர்ட், ஹூ நோஸ், யாருக்கு தெரியும் இது கெட்ட நாளாவும் போகலாம். இப்போதைக்கு நல்லா போகுது, ஹூ நோஸ் இட் குட் பி வேர்ஸ். இதுக்கு பிறகு பேடான நாளாவும் போகலாம், யாருக்கு தெரியும். நம்ம பேசுவோம், யாருக்கு தெரியும். அந்த இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் அதான் அது. இட்ஸ் கோயிங் லைக் எஸ்டர்டே. கலிப்பா சொல்லுவோம், இட்ஸ் கோயிங் லைக் எஸ்டர்டே. நேற்றைய போலதான் இன்றைக்கும் போகுது. இட்ஸ் கோயிங் லைக் எஸ்டர்டே, இட்ஸ் கோயிங் லைக் எஸ்டர்டே, இட்ஸ் கோயிங் லைக் எஸ்டர்டே. நேற்றைய போலதான் இன்றைக்கும் போகுது. இதெல்லாமே பாருங்க நாங்க சிம்பிளா எக்ஸ்பிரஸ் பண்ற விஷயங்கள். பாருங்க இந்த ஹவாய்ன்றதுக்கே எவ்வளவு விஷயங்கள் நாங்க படிக்கிறோம். அடுத்து டாக்கிங் அபவுட் யுவர் ஏஜ், வயசு சொல்லும் போது சொல்லுவாங்க உங்களுக்கு ஆம்பளைகள்ட்ட சம்பளத்தை கேட்க கூடாது, பொம்பளைகள்ட்ட அவங்களோட வயசை கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய இடங்கள்ல கேர்ள்ஸுக்கு அவங்களோட வயசு சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா சில சிச்சுவேஷன்ல கட்டாயமா அவங்களோட வயசை சொல்லியே ஆகணும். வேலைக்கு அப்ளை பண்ணும்போது, ஜாப் இன்டர்வியூஸ் எல்லாம் சொல்லணும். அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல இன்டிரெக்டா அப்படி வயசை சொல்லலாம். இப்ப டிரெக்டா சொல்லும் போது ஐம் 26 years old அல்லது ஐம் 26. இன்டிரெக்டா சொல்றேன்டா பாருங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதெல்லாமே வெள்ளக்காராக்கள் பயன்படுத்துற முறை. நிறைய பேர் நாங்க பாவிக்கிறது இல்லை. இதெல்லாம் பாவிங்க. இனி ஐ எம் இன் மை ஏர்லி மிட் அல்லது லேட் 30s. இது என்னன்னு சொல்லி தருவோம். நாங்க வயசு சொல்லாம அந்த வயசுக்குரிய தசாப்தத்தை மட்டும் நாங்க மென்ஷன் பண்றோம். அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், அது எல்லாமே நாங்க கிளாஸ்ல சொல்லி கொடுப்போம். அல்லது இப்பதான் கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு, ஐம் நியர்லி 30, ஐம் ஆல்மோஸ்ட் 30, 30 போகுது என்று சொல்றேன். இந்த 30 போகுதுன்னா 27 வயசா இருக்கலாம், 28, 29 இருக்கலாம். ஐம் நியர்லி 30, ஐம் ஆல்மோஸ்ட் 30. இல்லது ஐம் அபவுட் 40, ஐம் அரவுண்ட் 40. ரெண்டுமே ஒரே அர்த்தம். அபவுட் 40, அரவுண்ட் 40 என்றா ஒரு 37, 38 வயசும் இருக்கலாம், 40, 41, 42க்குள்ள இருக்கலாம். அந்த அன்னளவான வயசை சொல்லும் போது I'm about 40, I'm around 40 என்ன சரியான வயசை கெஸ் பண்ண முடியாது. இப்ப இதெல்லாமே நாங்க உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணுவோம். அப்ப நீங்க எங்களோட சேர்ந்து கிளாஸ்ல பிராக்டிஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் சொல்லி தந்துட்டு பாருங்க. இன்னொரு விஷயம், இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், அடுத்த ஸ்லைடுக்கு போறதுக்கு முதல்ல உங்களை திங்க் பண்றதுக்கு கேட்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு சொல்லுமே, பேட்டிக்லோ மட்டக்களப்பிலே பிறந்து, மட்டக்களப்புல வளர்ந்து, மட்டக்களப்புல படிச்சு, மட்டக்களப்புல கல்யாணம் முடிச்சு, மட்டக்களப்புல வேலை செய்யறா, பிறந்ததுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் மட்டக்களப்புல இருக்கிறாள். உங்களோட வசியோடத்தை எப்படி சொல்லுவீங்க? ஐம் ஃப்ரம் பேட்டிக்லோ அல்லது ஐ கம் ஃப்ரம் பேட்டிக்லோ அல்லது ஐ லிவ் இன் பேட்டிக்லோ. மட்டக்களப்புல பிறந்து மட்டக்களப்புலே இருக்கிற, இன்றைக்கு வரைக்கும் வேலை செஞ்சு கல்யாணம் முடிச்சு படிச்சு இங்கே இருக்கிறார்கள், இதை சொல்லலாம். இவங்க நான் சொல்ற கேட்டகரியானாக்கள் என்ன சொல்லுவீங்க? மட்டக்களப்புல பிறந்திருப்பீங்க, கல்யாணம் முடிச்சு கொழும்புல இருப்பீங்க. ஜப்னால பிறந்திருப்பீங்க, வேலைக்காக ட்ரிங்கோமேலியில இருப்பீங்க. மன்னார்ல பிறந்திருப்பீங்க, படிப்புக்காக கண்டிக்கு வந்திருப்பீங்க. அப்ப பிறந்த இடம் வேற, இருக்கிற இடம், இப்ப இருக்கிற இடம் வேற. அது எப்படி நாங்க இங்கிலீஷ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? Here you have. See, எங்களோட அட்ரஸ் சொல்லும் போது இப்ப நான் சொன்னது போல ஒரே இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஈஸி. ஐ லிவ் இன் பேட்டி, ஐ கம் ஃப்ரம் பேட்டி, ஐம் ஃப்ரம் பேட்டி என்ற சொல்றேன். ஆனா பிறந்த இடம் வேற, இப்ப இருக்கிற இடம் வேறண்டா. மட்டக்களப்புல பிறந்து இப்ப கிளம்புல இருக்கிறேன். இப்ப என்னுடைய சொந்த இடம் மட்டக்களப்பு, நான் பிறந்த இடம் மட்டக்களப்பு, இப்ப கிளம்புல இருக்கேன். அப்ப நான் எப்படி சொல்லலாம்? அதுக்கு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு பாருங்க, ஐ எம் ஒரிஜினலி ஃப்ரம். அப்போ ஒரிஜினலி ஃப்ரம்ன்றது வேணுமெண்டா நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க, இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஐ எம் ஒரிஜினலி ஃப்ரம் நான் சொல்லும் போது என்ன நடக்குதுன்னா, என்னுடைய நேட்டிவ் பிளேஸ், நான் பிறந்த இடத்த சொல்றேன். ஐ எம் ஒரிஜினலி ஃப்ரம் பேட்டிக்லோ, பட் நவ் ஐ எம் பேஸ்ட் இன் கொலம்போ. ஐ எம் பேஸ்ட் இன் கொலம்போ, ஐ எம் பேஸ்ட் இன் கொலம்போ என்று சொல்லும் போது என்ன நடக்குதுண்டா, நான் இப்ப இருக்கிற இடத்த சொல்றேன். ஐ எம் ஒரிஜினலி ஃப்ரம் பேட்டிக்லோ, but now I'm based in Colombo.
நீங்கள் இனி பார்க்கலாம், I'm originally from Jaffna, but now I'm based in Trincomalee. I'm originally from Badulla, but now I'm based in Kandy. இப்போ பிறந்த இடமும் இருக்கிற இடமும் வேறுண்டா நீங்க இந்த ஃப்ரேஸை பாவிக்கலாம். பாருங்க, அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஃப்ரேசஸ். The other one, உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ், உங்களோட குவாலிட்டிஸ். சாரி, when you talk about your qualities, personality அல்லது குவாலிட்டி, உங்களுடைய பண்புகளை பற்றி சொல்லும் போது நம்ம எல்லாருமே உங்களை பற்றி நீங்க யாருன்னு சொன்னா நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் தெரியுமா? நம்ம எல்லாம் வந்து வானத்துல இருந்து வந்தாக்கள் மாதிரி எங்கள்ட்ட நல்ல குவாலிட்டிஸே மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி பேசுவோம். ஆனா எவ்ரி ஒன் ஹேஸ் குட் அண்ட் பேட் குவாலிட்டிஸ். எல்லாருக்குமே குட் குவாலிட்டிஸும் இருக்கு, பேட் குவாலிட்டிஸும் இருக்கு. அப்ப எப்படி நான் அந்த சரியான குட் குவாலிட்டிஸை சொல்றேனோ அதே போல என்னுடைய நெகட்டிவ் குவாலிட்டிஸை நான் சொல்லணும். இப்ப குட் குவாலிட்டிஸை சொல்லிட்டு நெகட்டிவ் குவாலிட்டிஸ் சொல்லும் போது நான் டிரெக்டா சொல்லலாம். நான் டிரெக்டா சொல்லணும்டா நான் பேசுறதுக்கு நான் இப்படிப்பட்ட ஆள் தான் அவர் வந்து கற்பனை பண்ணி இமேஜின் பண்ணி எடுத்துருவேன். அப்ப எப்படி நான் சொல்லலாம்? அப்ப இந்த குட் குவாலிட்டிஸை நான் ஹைலைட் பண்ணி என்னுடைய பேட் குவாலிட்டிஸ் எப்படி நான் இன்டிரெக்டா சொல்றேன், பட்டும் படாத மாதிரி சொல்றேன்ன்றதை பார்ப்பேன். அப்ப அதுக்கு சிம்பிள் பாருங்க, ஐ ஆம் சிம்பிள் ஃப்ரேஸ். அந்த ஃப்ரேஸை பாருங்க, ஐ ஆம் போட்டு உங்களோட குட் குவாலிட்டிஸ் எத்தனை குட் குவாலிட்டிஸ் இருக்கோ, லிஸ்ட்ல எத்தனை இருக்கோ அவ்வளோத்தையும் சொல்லலாம். அல்லது உங்கள்ட்ட இருக்கிறதையும் சொல்லுங்க. ஐ ஆம் courteous, friendly and hard working. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஐ ஆம் courteous என்ற மரியாதையான, ஃப்ரெண்ட்லி நட்பாக பழகக்கூடிய, ஹார்ட் ஒர்க்கிங் கடின உழைப்பாளி. பட் சம்டைம்ஸ், அப்ப பட்டன் போட்டு ஆனால், அப்ப சிந்திக்க தோணுது. ஆனால் சம்டைம்ஸ், சம்டைம்ஸ் என்ன, சில நேரத்துல. பட் சம்டைம்ஸ் ஐ ஆம் impolite and lazy. Sorry, I'm impolite and rude. ஆனா சில நேரத்துல கொஞ்சம் மரியாதை இல்லாமலும் கொஞ்சம் கோபமாவும் இருப்பேன். சில நேரத்துல தான். But sometimes I am impolite and rude. பாருங்க, என்னுடைய குட் குவாலிட்டிஸ், குட் பர்சனாலிட்டிஸ் நான் ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற பேட் குவாலிட்டிஸ் நான் இப்படி கொஞ்சம் பட்டும் படாத மாதிரி ஸ்லைடா சொல்றேன். நமக்கு தெரிஞ்ச வார்த்தை சம்டைம்ஸ், ஆனா அதுல மீனிங் எக்ஸ்பிரஸ் ஆகும் போது பாருங்க எவ்வளவு மாற்றம் வருது. I'm courteous, friendly and hardworking, but sometimes I am impolite and rude. I'm impolite and rude. இப்படி நான் எந்த குவாலிட்டிஸை பற்றி பேசுறேன். அப்ப இந்த குவாலிட்டிஸை பற்றி நான் பேசும் போது என்ன நடக்குது, அதுக்கு எப்படி கேள்வி வைப்பாங்க தெரியுமா? நீங்க எப்படிப்பட்டாலன்னு கேட்கிற கேள்வி, what are you like? The questions we ask to get to know about one's personality is, what are you like? What are you like? நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு கேட்கறது அப்படி இங்கிலீஷ்ல what are you like? What are you like? நீங்க ஒரு நாள் கேட்கிறேன்னா what are you like கேட்கல, what are you like உங்களுக்கு கேட்கக்கூடிய மாதிரி இருக்கு. சோ இவ்வளவு நாங்க படிப்பிச்சுட்டு எப்படி பிராக்டிஸ் பண்ண போறோம்டா, இப்ப டீச்சர் முதலாவது வந்து எக்ஸாம்பிளுக்காக டீச்சரும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் இதை பிராக்டிஸ் பண்ண போறோங்க. ஹலோ மிஸ்டர் அருண், உடனே அவர் அந்த ஸ்டூடெண்ட் எப்படி எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது, ஹவ் யூ டூயிங்? அப்ப அந்த ஸ்டூடெண்ட் ஒரு ஆள், ஐம் டூயிங் வெல் அண்ட் யூ, could you please introduce yourself? அல்லது tell me bit about yourself, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். Then the student will start telling about it. அதுக்கு பிறகு இன்னொரு ஸ்டூடெண்ட், மற்ற அந்த கிளாஸ்ல இருக்கிற இன்னொரு ஸ்டூடெண்டும் அவரோட ஃப்ரெண்டும் அல்லது வேறொரு ஸ்டூடெண்ட்ஸ் மாறி மாறி இதை பேர் ஒர்க்கா பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு இண்டிவிஜுவலா அவங்களுக்கு ஒரு ஸ்போக்கன் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். அந்த ஸ்போக்கன் ஆக்டிவிட்டியில இப்ப நான் உங்களுக்கு வீடியோல பேசுற மாதிரி அவங்களோட போன் கேமரால இந்த வீடியோ எடுத்து அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி குரூப்ல போடணும். ஏன் குரூப்ல போட சொல்றோம்? குரூப்ல போடுறால ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று, இந்த குரூப்ல இருக்கிற மாணவர்கள் மற்ற மாணவர்கள் எல்லாரும் பாக்குறாங்க. அதுக்காக நான் என்ன செய்வேன், என்னென்ன தயார் பண்ணி திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணி சரியான வீடியோ 10 வீடியோ எடுத்தேன்னா அதுல 10வது வீடியோ நான் போடுவேன். அப்ப பிராக்டிஸ் பண்ணீங்க. ரெண்டாவது, உங்களோட வீடியோ பார்த்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். என்ன போல ஒரு மாணவர் தான் அவரும் செய்யற, ஏன் என்னால செய்யலான்ற ஒரு மோட்டிவேஷன் அவருக்கு கிடைக்குது. அதால குரூப்ல போடக்கலாம். உங்களுக்கான செல்ஃப் கான்பிடன்ஸை நீங்க பில்டப் பண்றதோடு இன்னொரு ஆளை நீங்க மோட்டிவேட் பண்றீங்க. அப்ப நீங்க மட்டும் படிக்கிறது இல்லாம படிக்கிற விஷயத்த மற்ற மாணவர்களோட நீங்க ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கீங்க.
அதோட சேர்த்து உங்களுக்கான குரூப் ஆக்டிவிட்டி நடக்கும். ரைட், ஒரு கிளாஸ்ல ஒரு கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணீங்களா, அதுக்குள்ளே உங்களை சப் குரூப்ஸா டிவைட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி தந்து டீச்சர்ஸ் மானிட்டர் பண்ணுவாங்க. மானிட்டர் பண்ணி என்னென்ன பிள்ளை இருக்கு, எந்தெந்த இடத்துல நீங்க மிஸ்டேக் விட்டுருக்கீங்கன்றதை அவங்க மானிட்டர் பண்ணி அதுக்கான வழியை உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இது எல்லாமே இந்த கிளாஸ்ல நடக்கிற விஷயம். இந்த கிளாஸ்ல இருக்கிற இன்னொரு சிக்னிபிகண்டான விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு நாங்க ஒரு ஸ்பீக்கிங் ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். அது என்ன ஸ்பீக்கிங் ஆப்? சிம்பிளா சொல்றேன். நம்ம என்னதான் இங்கிலீஷ் படிச்சாலும், இங்கிலீஷ் பேசினாலும், இங்கிலீஷ்ல தரவான நாலேஜ் இருந்தாலும் வெள்ளக்காரனை போல எங்களுக்கு இங்கிலீஷ் பேசல. தட் இஸ் ஆப்வியஸ்லி ட்ரூ. வெள்ளக்காரன் பேசுற போல எங்களுக்கு பேசவே இயலாது. பழையாளத்தாக்கள் சொல்லுவாங்க பாருங்க, சுட்டு போட்டாலும் வராதுன்னு. அது போலதான் பேசவே மாட்டோம். அப்ப நாங்க இவ்வளவுதான் ஏசியன்ஸ் நாங்க பேசுற இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசினாலும் அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர் வந்து அந்த வெள்ளக்காரன் நம்மளோட பேசும்போது நாங்க வந்து சில நேரம் ஸ்ட்ரகிள் பண்றோம். எங்களுக்கு அது சரியா விளங்கல, அல்லது விளங்கினாலும் அது என்னன்னு உச்சரிக்கிறேன் எனக்கு விளங்க கூட முடியாம இருக்கு, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாம இருக்கிற தன்மை இருக்கு. இது ஆப்வியஸா எங்களுக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கு. பர்சனலா எனக்கும் நடந்திருக்கு. ஐ எக்ஸ்பீரியன்ஸ் தட் பர்சனலி. அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் வராம இருக்கிறதுக்காக இந்த ஆப்பை நாங்க எங்களோட மாணவர்களுக்கு கொடுக்கிறோம். வாட் இஸ் தி ஆப்? இது என்ன ஆப்? திஸ் இஸ் த ஸ்பீக்கிங் பிராக்டிஸ். அதாவது உங்களை பேசுறதுக்கு பழக்கிறதுக்கான ஒரு ஆப். இந்த ஆப்ல 120க்கு மேற்பட்ட கான்வர்சேஷன்ஸ் இருக்கு. வெள்ளக்காரர்கள் பேசுற கான்வர்சேஷன்ஸ் 120க்கு மேற்பட்ட இருக்கு. அந்த 2 மாசத்துல ஒரு நாளைக்கு 2 பிராக்டிஸ் பண்ணீங்கன்னாலே 120 60 நாள்ல உங்களால கவர் பண்ணிடுது. இந்த ஆப்ல பேசுற 2 பேருமே வெள்ளக்காராக்கள் தான். ரைட், எங்களுக்குரிய எங்களோட ப்ரொனன்சியேஷனோ எங்களுடைய ஸ்லாங்ஸ் அது எதுவுமே வராது. அவனுடைய அந்த மொழியினுடைய ப்ரொனன்சியேஷன் வரும். இப்போ ஃபர்ஸ்டா நீங்க அவங்க 2 பேரும் பேசுற அந்த இதை கேட்குறீங்க, அவங்க எப்படி பேசுறாங்கன்றதை நீங்க உள்வாங்கிக் கொள்றீங்க, லிசன் பண்றீங்க. அதுக்கு பிறகு 2வது ஸ்டெப் என்ன செய்றீங்கடா, அந்த ஆப்போட பிராக்டிஸ் பண்றீங்க. அதோட அதுல ஒரு பிராக்டிசிங் கொண்ட ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணோடனே நீங்களும் ஒரு ஆளும் பிராக்டிஸ் பண்ணுவீங்க. இப்ப 2 பேர் பேசுறாங்க, ஜேன் அண்ட் ஜாக் பேசுறாங்கன்னா ஜேனோட நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க, அல்லது ஜாக்கிட பகுதி எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க. பிராக்டிஸ் பண்ணி முடிஞ்ச பிறகு 3வது ஆப்ஷன் தான் ஸ்டெப் தான் ரெக்கார்டிங் ஆப்ஷன். அது என்ன ரெக்கார்டிங் ஆப்ஷன்? நீங்க ஜேனோட பேசுவீங்க, ரியலா பேசுவீங்க, அல்லது ஜாக்கோட பேசுறேன்னா நீங்க ஜேன்ட பாட்டை நீங்க ரியலா பேசி அதை ரெக்கார்ட் பண்ணுவீங்க. ரெக்கார்ட் பண்ணி குரூப்ல அனுப்பினீங்கன்னா அல்லது நீங்க பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணி அதை கோப்ப பண்ணி பேசுறீங்கன்றது உங்களுக்கு தானா விளங்கும். இப்ப உங்களுக்கு என்ன சொல்றது, அந்த ஃபாரினர்ஸோட அந்த நேட்டிவ் ஸ்பீக்கரோட பேசுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலையும் இங்கிலீஷ் தெளிவா விளங்கி அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கக்கூடிய அந்த கான்பிடென்ட்டும் உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஆப் வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பா இருக்கும். டெய்லி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா மெட்டாக்களை விட உங்களுக்கு சிம்பிளா இங்கிலீஷ்ல முன்னேறக்கூடிய தன்மை இருக்கு. சோ மீன்வாயில் நான் இதை சொல்லிக்கொண்டு போகல, ஏதாவது உங்களுக்கு டவுட் ஒன்று கேட்கணும் இருந்ததுண்டா chat பாக்ஸ்ல எனக்கு நீங்க மெசேஜ் போடுங்க. சோ அதை பார்த்து எனக்கு ரிப்ளை பண்ண முடியும். Chat box is open for the chats, so now you can drop your doubts or questions. அடுத்தது, if you want to speak good English or if you want to become a fluent English speaker, you need to practice listening and reading. நீங்க நல்லா இங்கிலீஷ் பேசுறதால வரணும்டா, ரீடிங் பிராக்டிஸ் பண்ணுங்க, லிஸ்னிங் பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த டீச்சர் சொன்னாங்க, நீங்க ரீடிங் லிஸ்னிங் எவ்வளவு அதிகமா பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அதிகமாக உங்களால இங்கிலீஷ் பேசலாம். அந்த ப்ரொனன்சியேஷனை அப்சர்வ் பண்ணலும், வேர்ட்ஸ் டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணலும், எந்த வார்த்தையை எந்த இடத்துல யூஸ் பண்றது, எப்படியான ஸ்ட்ரக்சர் நான் பாவிக்கிறேன்ன்றது உங்களுக்கு ரீடிங் லிஸ்னிங் பிராக்டிஸ் ரெகுலர்லி யூ ஹேவ் டு டு த பிராக்டிஸ். ஸோ உங்களுக்கு வகுப்புலையும் உங்களுக்கு ஆசிரியர் ரீடிங் லிஸ்னிங் பிராக்டிசஸ் தருவாங்க. அதை தவிர நீங்களா உங்களோட சொந்த முயற்சியில நீங்க அந்த பிராக்டிசஸ் கட்டாயமாக செய்ய வேண்டும். அப்ப எவ்வளவு அதிகமா செய்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களால இங்கிலீஷ் பேசலும். அதை எப்படி பிராக்டிஸ் பண்றது, எப்படி அந்த லிஸ்னிங் செய்யறது, எப்படி ரீடிங்கை பிராக்டிஸ் பண்றது எல்லாமே 1வது நாள் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தருவாங்க. 2வது, உங்களுக்கு தெரியுமா வீக்லி எக்ஸாமினேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு.
அது என்ன வீக்லி எக்ஸாமினேஷன்? நார்மலா ஃபைனல் எக்ஸாம்ஸ் தெரியும், நார்மலா மிட் டேர்ம் எக்ஸாம் தெரியுமா? அது என்ன வீக்லி எக்ஸாம்? ஒரு வீக்குக்கு உங்களுக்கு 3 கிளாஸ் நடக்குது. அந்த 3 கிளாஸுக்கும் சேர்த்து ஒரு எக்ஸாம் ஒவ்வொரு கிழமையும் நடக்கும். 8 கிழமை 8 எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. ஏன் தெரியுமா? உங்களை ஃபெயில் பண்ணணும்ன்றது நோக்கம் இல்ல. எக்ஸாம் வரக்குள்ள எங்களோட மென்டாலிட்டி, ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கு. எக்ஸாமுக்கு முதல் நாள் தான் நம்ம இருந்து படிப்போம். அப்ப என்ன நடக்குதுண்டா, அந்த வீக்லி எக்ஸாமுக்கு நீங்க ஒரு ப்ரிப்பேர் பண்றீங்க. ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாமை செஞ்ச உடனே ஆன் த ஸ்பாட் நீங்க சப்மிட் பண்ண உடனே, எல்லாமே ஆன்லைன் எக்ஸாம், நீங்க சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு சரியான ஆன்சர் எது, பிழையான ஆன்சர் எதுன்றது அதுல காட்டும். எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, எத்தனை சரி, எத்தனை பிழை, பிழைக்குரிய சரியான ஆன்சர் என்ன, எல்லாமே ஆன் த ஸ்பாட் உங்களுக்கு பார்க்கலாம். அப்ப உடனே என்ன செய்யலாம்? அப்ப உங்களுக்கு தெளிவா விளங்கின பகுதி எது, விளங்காத பகுதி எதுன்றதை நீங்க நோட்டிஃபை பண்ணி அதை திரும்ப படிச்சு அந்த கிழமைக்குள்ள அந்த லெசனை நீங்க கிளியர் பண்றீங்க. அப்ப அடுத்த கிழமையில புது லெசன்ஸுக்கு நீங்க தயாராயிடுவீங்க. அப்ப உங்களுக்கு லெசன்ஸ்ல எந்த பிரச்சனையும் வராது, அரியர்ஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பப்ப அந்தந்த கிழமைக்குரிய லெசனை அந்தந்த கிழமையிலேயே நீங்க கவர் பண்றீங்க. இந்த எக்ஸாம் உங்களை நிச்சயமா மோட்டிவேட் பண்ணி இங்கிலீஷ்ல அடுத்தது கொண்டு போறதுக்கு. இதுல யாருக்குமே ஃபெயில் பண்ற, இதுல குறைஞ்ச எடுத்தா ஃபெயில் பண்ணுவீங்க, கூட மார்க்ஸ் எடுத்தா அவார்ட் கிடைக்க வேண்டிய இல்ல. இது உங்களை நீங்க செல்ஃப் இவாலுவேட் பண்றதுக்குரிய எக்ஸாமினேஷன். அது என்ன செல்ஃப் இவாலுவேஷன்? நீங்க நான் சொன்னது போல சரியா எது உங்களுக்கு விளங்கி இருக்கு, விளங்காத பகுதி எதுன்றதை பார்த்து, லெசனை பார்த்தோ அல்லது டீச்சர்கிட்ட கேட்டோ அது ரெக்கார்டிங்கை பார்த்தோ மேலதிக ஆக்டிவிட்டிஸ் செஞ்சோ அதை நீங்க கிளியர் பண்ணி கொள்றீங்க. அப்ப அடுத்த லெசனுக்கு வரக்குள்ள அது உங்களுக்கு பிரயோசனமான ஒன்றா இருக்கும். அதுக்காகத்தான் உங்களுக்கு வீக்லி எக்ஸாமினேஷன்ஸ் நடக்குது. இந்த இதுக்காகத்தான் உங்களுக்கு வீக் எக்ஸாம் நடக்குது. ரைட் காய்ஸ், நான் அதிக நேரம் எடுக்கல, இப்ப இந்த ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். இந்த ஃப்ரீ செமினார் முடிஞ்ச உடனே நாங்க உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். நீங்க எங்களோட ஜாயின் பண்றது, ஜாயின் பண்ணாதது செகண்ட் தாட். அதை இப்ப மறந்துடுங்க. ஒரு 2-3 நாள் தரம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு 3 நாள் தரம். இந்த 3 நாள்ல ஏதாவது ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் எடுத்து உங்களுக்கு இந்த செமினார் முடிஞ்ச உடனே நான் ஒரு எக்ஸாமினேஷன் வந்து போடப்படும். அந்த எக்ஸாம செய்யுங்க. ஒரு 25 கேள்வி தான் இருக்கு. அந்த எக்ஸாம எம்சிக்யூ தான் இருக்கு. 25மே எம்சிக்யூ. அந்த எக்ஸாம செஞ்சு பாருங்க. புக்ஸ பார்க்க வேண்டாம், இன்டர்நெட் ரிஃபர் வேண்டாம், பக்கத்துல இருக்கிற யார்ட்டையுமே கேட்க வேண்டாம். அந்த எக்ஸாம் இதை நாங்க டயக்னோஸ்டிக் டெஸ்ட்னு சொல்லுவோம். அந்த எக்ஸாம் செஞ்சு பாருங்க. எக்ஸாம் செஞ்சு முடிஞ்ச உடனே உங்களுக்கு மார்க்ஸ் காட்டும், எத்தனை மார்க்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்கன்னு. இது உங்களோட நாலேஜ். பேசிக்கா உங்களுக்கு இங்கிலீஷ்ல எந்த அளவு நாலேஜ் இருக்குன்றத இந்த எக்ஸாமினேஷன் காட்டுது. அதனால ஒரி பண்ணாம ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுத்து அந்த எக்ஸாமை செஞ்சு பாருங்க. அப்ப உங்களுக்கு மார்க்ஸ் தெரியும், எந்த அளவுக்கு உங்களுடைய ஆங்கில அறிவு மட்டம் இருக்குன்றத நீங்க கெஸ் பண்ணி. இந்த எக்ஸாம் செய்யறதுக்கு உங்களோட ஜாயின் பண்ணணும் இல்ல, இப்ப முடிஞ்ச உடனே செஞ்சு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு இடையில இந்த எக்ஸாமை செய்யுங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ் தேவையா தேவையில்லையான்றத நீங்க இன்னும் உங்களோட சோதிச்சு பாக்குறதுக்கு உதவியா இருக்கு. இதுக்கு பேர் தான் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் சொல்லுவோம். அது என்ன டயக்னோஸ்டிக் டெஸ்டா? ஹாஸ்பிட்டலுக்கு போனா முதல்ல டாக்டர் உங்களோட நோயை டயக்னோஸ் பண்ணுவார். அது என்ன டயக்னோஸ்டா? அது பாப்பேர் என்ன இருக்கு என்னன்னு செக் பண்ணி பாக்குறது. செக் பண்ணி பார்த்து வாரதுதான். அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கும். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு முதல்ல என்ன வருத்தம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நாங்க சரியான ட்ரீட்மெண்ட்டை செய்யலாம். அதுக்கு பேர் தான் டயக்னோஸ்டிக் டெஸ்ட். அப்ப உங்களுக்கு எந்த மார்க்ஸ் எந்த அளவு மட்டத்துல இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஏற்றது போல இங்கிலீஷ் படிக்கலாம். டாக்டர்கிட்ட போய் டாக்டர் கண்டுபிடிச்சாதான், நோயை கண்டுபிடிச்சாதான் ட்ரீட்மெண்ட் செய்யறேன். அது போல நீங்க எந்த அளவு அறிவு மட்டத்துல இருக்கிறீங்க, நாலேஜ் லெவல்ல இருக்கிறீங்கன்றது நாங்க தெரிஞ்சு கொண்டாதான் அதுக்கேற்ற கல்ச்சுரல் நடவடிக்கை உங்களுக்கு செய்யல. அதுக்காக நான் சொன்னது போல இந்த எக்ஸாமை நாங்க பிளேஸ்மெண்ட் எக்ஸாமா வச்சுதான் மாணவர்களை டிவைட் பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட மார்க்ஸ் குறி எடுத்தா பேசிக்கா கொண்டு போவோம். ஒரு அவரேஜ் மார்க்ஸ் எடுக்கிறவங்கள இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே சேர்த்த மாதிரி கொண்டு போவோம். அட்வான்ஸ் தேவைப்படுறவங்களுக்கு இங்கிலீஷ்ல மட்டுமே அட்வான்ஸா படிப்பிப்போம். ஒரே சிலபஸ், 3 வகுப்புக்குமே ஒரே சிலபஸ் தான், ஆனால் படிப்பிக்கிற முறை வித்தியாசப்படும். அதனால முதல் நாள்ல இருந்து எல்லாரையுமே நாங்க பேசுவோம். பேசிக்கா இருக்கிறவங்கள அட்வான்ஸ் லெவலுக்கு நாங்க கொண்டு வருவோம். அட்வான்ஸா இருக்கிறவங்கள ஃப்ளூவண்டா பேச வைப்போம்ன்றதுல எந்த வித தயக்கமுமே இல்லை. அதுதான் நாங்க சரியான முறையில நாங்க மாணவர்களுக்கு செய்யறோம்.
ஓகே, இப்ப நாங்க பார்க்க போறது வந்து தயவு செய்து இந்த எக்ஸாம்ஸ் எல்லாருமே செஞ்சிருக்க. ஓகே, பாப்போம். இப்ப நான் அதுக்கான உங்களுக்கான நீங்க எனக்கு போட்டிருக்கீங்க, நிறைய பேர் மெசேஜ் போட்டிருக்கீங்க. அதுக்கான முறைகளை நான் சொல்லித்தரேன். ரைட். ஸோ பெட்டிக்லோல என்ன இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. பெட்டிக்லோல எங்களோட முதலாவது பிசிக்கல் பிரான்ச் இருக்கு. அதாவது அந்த இப்ப ஆன்லைன்ல செய்யறத வந்து நீங்க பிசிக்கலா எங்கள்ட்ட பெட்டிக்லோ பிரான்ச்ல வந்தே படிக்கல. இரவு நேர வகுப்புகளும் இருக்கு, காலையிலயும் கிளாஸஸ் நடக்குது. ரைட். அந்த ஆப்போட பேர் என்ன? அந்த ஆப்பை நாங்க உங்களுக்கு சொல்ல மாட்டோம். கிளாஸுக்கு ஜாயின் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆப்பை நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த பே பண்ணி ஜாயின் பண்றாங்க. ஸோ வி ஹேவ் அந்த ஆப் வந்து அந்த வகுப்பறையில மாணவர்களுக்கு வழங்கப்படும். அடுத்தது அந்த ஆப் வந்து உங்களுக்கு ஃப்ரீ. அதுக்கு நீங்க வேறையா பேமெண்ட் செய்யணும் இல்ல. நார்மலா நீங்க ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ண பிறகு நாங்க உங்களுக்கு அந்த ஆப் எப்படி செய்யணும், அந்த ஆப்பை நாங்க கொஞ்சம் அதை வந்து சரியான முறையில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்க்கணும். பாத்தீங்கன்னா தான் அந்த ஆப் உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சர்டிபிகேட் உங்களுக்கு டிப்ளமா இன் இங்கிலீஷ் என்ற சர்டிபிகேட் தருவோம். அதுவும் உங்களுக்கான எக்ஸாம் செஞ்சு 40 மார்க்ஸுக்கு மேல எடுக்கிற எல்லாருக்குமே இ சர்டிபிகேட், ஆன்லைன் சர்டிபிகேட் இலவசமா கிடைக்கும். பிசிக்கல் சர்டிபிகேட்னா நீங்க அதுக்குரிய அந்த சர்டிபிகேட் பேமெண்ட்டை செய்யும் போது நாங்க உங்களுக்கு அதை வீட்டு அனுப்பி வைப்போம். ஆனா இ சர்டிபிகேட் எக்ஸாம் செய்யற எல்லாருக்குமே இல்ல, எக்ஸாம் செஞ்சு பாஸ் பண்றவங்களுக்கு இ சர்டிபிகேட் நாங்க இலவசமாக நாங்க அனுப்பி வைப்போம். வீக்லி எக்ஸாம் வந்து உங்களை வந்து ஃபெயில் பண்றதுக்கு இல்ல, நீங்க எந்த அளவுக்கு முன்னேறிருக்கீங்கன்றது நீங்களே பார்க்கலாம். நாங்களும் பார்க்கலாம், நீங்களும் பார்க்கலாம். பேமெண்ட்டை பற்றி கேட்டிருக்கீங்க, நான் பேமெண்ட்டை பற்றி உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இரவையில, கிழமையில 3 நாள், இரவையில 8 மணில இருந்து 10 மணி மட்டும்தான். ஸோ உங்களோட வேலையெல்லாம் முடிச்சு நீங்க ரெஸ்டா இருக்கலாம். எக்ஸாமுக்கெல்லாம் நீங்க பேமெண்ட் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. கிளாஸுக்கு ஜாயின் பண்ணக்குள்ளதான் நீங்க எக்ஸாம் செய்யணும். அந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணக்குள்ள நீங்க பேமெண்ட் செய்யணும். அதுக்கு வேற எந்த பேமெண்ட்டுமே இல்ல. ரைட். இப்ப நாங்க பார்க்க போறது வந்து இந்த பேமெண்ட் பற்றி கேட்டிருக்கீங்க. யூஸ்வலா இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்க 8000 ரூபாயோட ப்ரோக்ராம் தான். ஸோ திஸ் இஸ் 8000 ப்ரோக்ராம், வேலிட் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல ஒன் ஷாட், அதாவது ஒரே நேரத்துல பே பண்றவங்க 7000 மட்டும்தான் பே பண்ணணும். கோர்ஸ் ஃபீஸை ஃபுல்லா ஒரே நேரத்துல பே பண்றவங்க, ஒன் ஷாட் பேமெண்ட் செய்யறவங்க 7000 மட்டும்தான் பேமெண்ட் செய்ய வேண்டும் ரெஜிஸ்டர் பண்ணும் போது. அல்லது நான் இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ண போறேன்டா, உங்களுக்கு 2 இன்ஸ்டால்மெண்ட் இருக்கு. இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு நீங்க 8000 பே பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு நீங்க 5000 பே பண்ணணும். செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 3000 பே பண்ணணும். ஆனா ஃபுல் பேமெண்ட் நீங்க தனி பேமெண்டா செய்யறா 7000 மட்டும்தான் உங்களுக்கு அது பண்ண வேண்டி இருக்கு. இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு நீங்க 8000 பே பண்ண வேண்டி வரும். ஸோ இது பேமெண்ட்ஸுக்கான டீட்டெயில். பிசிக்கல் சர்டிபிகேட்டுக்கு உங்களுக்கு 1700 மாதிரி தான் பே பண்ண முடியும். அது கொரியர் சார்ஜ், சர்டிபிகேட் எல்லாத்துல அந்த இதையும் இன்க்ளூட் பண்ண மாதிரி தான் இருக்கு. அதுக்கான டீட்டெயில்ஸ் நாங்க உங்களுக்கு பிறகு சொல்லுவோம். அதே நேரத்துல உங்களுக்கு பிசிக்கல் சர்டிபிகேட்டோட ஃபாரின் எம்பசிக்கு அனுப்புறதுக்கு அல்லதுக்கு வந்து வேற ஜாப்புக்கு ஏதாவது லெட்டர்ஸ் தேவைண்டா அந்த கரெக்ட் லெட்டர்ஸும் நாங்க இலவசமா ப்ரொவைட் பண்ணுவோம். அவங்க எங்களை இமெயில் மூலமும் சரி, கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியோ அந்த வெரிஃபிகேஷன் அவங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். நீங்க ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்டா 5000 பே பண்ணணும். அதோட நேரத்துல கிளாஸ் தொடங்குறதுக்கு ஒரு நாளைக்கு முதல்ல 2வது பேமெண்டோ அல்லது கிளாஸ் தொடங்கி உங்களுக்கு பேமெண்ட் ஏதாவது சின்ன சிக்கலில் இருக்குமெண்டா அதை நீங்க கேட்டு அதுக்குரிய ரிக்வெஸ்ட் எடுத்து அந்த டைம்ல நீங்க பேமெண்ட்ஸை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, இந்த ப்ரோக்ராம் நாங்க அடுத்த கிழமை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதனால இன்றைக்கே ஜாயின் பண்ணிருங்க. அந்த எக்ஸாமை செய்யுங்க டைம் எடுத்து. உங்களோட லைஃப்ல நீங்க செய்யற உங்களோட லைஃப்ல இங்கிலீஷ் எத்தனையோ தரம் இங்கிலீஷ் இல்லாம நாங்க லைஃப்ல ஃபெயில் ஆயிருக்கும். ஒரு என்ன சொல்றது, நிறைய பேர் எங்களை பகுதி பண்ணிருப்பாங்க. நிறைய டைம்ல வந்து இங்கிலீஷ் இல்லாம எனக்கு வந்த நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் மிஸ் பண்ணிருப்பேன். அதுக்கெல்லாமே ஒரு வாய்ப்பா நினைச்சு அந்த எக்ஸாமை செஞ்சு பாருங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் தேவைன்றதை நீங்க டிசைட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு சொல்றதை விட யூ டிசைட். நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். வி இன்ஃபார்ம், யூ டிசைட். நாங்க உங்களுக்கு தெரிவிச்சிருக்கோம். அதை தீர்மானிக்கிறால் நீங்க தான். எந்த அளவுக்கு இங்கிலீஷ் உங்களுக்கு தேவைன்றது வந்து உங்களுக்கு தான் தெரியும். அதனால வந்து தயவு செய்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்து லைஃப்ல நீங்க 2 மந்த்ஸ் எவ்வளவு இங்கிலீஷ் கிளாஸுக்கு போய் 2 மாசம் தான் நீங்க தேடி இருப்பீங்க.
இந்த 2 மாசம் தான் உங்களுக்கு லைஃப்ல நீங்க இந்த இங்கிலீஷுக்காக ஸ்பெண்ட் பண்ண போறது. அதை நீங்க எந்த அளவுக்கு அது வேல்யூ கொடுக்க போறீங்கன்றத டிசைட் பண்ணுங்க. அது உங்களுக்கு லைஃப்ல அடுத்த நிலையை கொண்டு போகுதா, அல்லது இந்த 2 மந்த்ல நான் வந்து இந்த லைஃபே மாத்துற நிலைக்கு வருதான்றது நிச்சயமாக அதுல உங்களுக்கு எந்தவித ஐயமும் தேவையில்லை. அது இங்கிலீஷ் படிக்கிறதுன்றது வந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அது உருவாக்கும். நம்மள அறியாத பல இடங்கள்ல இருந்து எங்களுக்கான வாய்ப்புகள் அது கொண்டு வருது. இங்க நடக்கிற எல்லாமே வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். அந்த ஆன்லைன் எக்ஸாம்ல எப்படி செய்யறதுன்றதை நாங்க உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அதே நேரத்துல கிளாஸஸ் எல்லாமே ஜூமின் ஊடாக நடைபெறும். இரவு 8 மணியிலிருந்து 10 மணிக்கு நாங்க செய்வோம். அடுத்தது உங்களோட கேஷ் நீங்க பேங்க் டிபாசிட் பண்ண முடியும். ரைட், எஸ், நீங்க கேட்டது போலவே இந்த கிளாஸஸ் வந்து இந்த மாச கடைசியில நாங்க ஸ்டார்ட் பண்றோம். கடைசிக்கு முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மேலதிக தகவல் வேணும்னா அந்த குரூப்ல பாத்தீங்கன்னா, அல்லது நாங்க உங்களுக்கு குரூப்ல நிறைய நம்பர்ஸ் அட்மின் இருக்கும். அந்த நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க மெசேஜ் போடுங்க. அவங்க உங்களை கண்டெக்ட் பண்ணி மேலதிக தகவல்களை உங்களுக்கு வழங்குவாங்க. அல்லது நீங்க எக்ஸாம் செய்யறதன் மூலம் அதன் மூலமாகவும் நாங்க உங்களை தொடர்பு கொள்ளக்கூடியதா இருக்கு. ஸோ இது ஆன்லைன் தான். ஸோ ஆன்லைன் ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஆஸ் வி ப்ராமிஸ் வி மேக் யூ ஸ்பீக் இங்கிலீஷ். தட் இஸ் த ப்ராமிஸ் வி கிவ் யூ. ஸோ நாங்க உங்களுக்கு தர ப்ராமிஸ் இதான். ஸோ நாங்க எங்களோட சேர்ந்து வாங்க. மெரதன்ன்றது என்னது? மெரதன்ன்றது ஸ்டார்ட் பண்றது முக்கியம் இல்ல, கடைசியா நிறைவு செய்யணும். அது முதலாவது வர்றதோ கடைசியா வர்றது முக்கியம் இல்ல, அந்த மெரதனை சரியான இதுல நாங்க நிறைவு செய்யணும். இப்போ எங்களோட சேர்ந்து நீங்க மெரதன் ஓடுங்க. நீங்க முதலாவது வாரீங்களா கடைசியா வாரீங்களா எங்களுக்கு முக்கியம் இல்ல, அந்த எல்லைய பினிஷிங் லைனை இங்கிலீஷ் பேசுவான் என்ற அந்த டார்கெட்டை நீங்க ரீச் பண்ணும் வரைக்கும் எங்களோட வாரதுதான் முக்கியம். அதுக்காகத்தான் அதை நாங்க இங்கிலீஷ் மேரத்தான் என்று வச்சிருக்கோம். ஸோ எங்களோட நீங்க ஓடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? Are you ready to run the marathon with us? So if you are really interested, join us and we will learn together and we'll. So once again, thank you very much for joining the session. உங்களோட டைம் எல்லாம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட மற்ற வேலைகள் எல்லாம் தவிர்த்து இந்த ஃப்ரீ செஷன்ல ஜாயின் பண்ணதுக்கு thank you so much. I believe we will meet again and we'll start the journey and reach the destination successfully. So till we meet again, have a good night. Take care. God bless you. Bye bye, everyone.